വേദ പുസ്തകത്തിൽ അനേക വാക്കുത്തത്വങ്ങളുണ്ട്. വാക്കുത്തത്വങ്ങൾ കേൾക്കാൻ നമുക്ക് നല്ല വിരുപ്പം. ஒவ்வொரு வருஷத்தின் ஆரம்பத்தில் சபைகளுக்கு தனிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் வாக்குத்தத்தங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். ஆமே, வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதமாய் அனுபவிக்கிறோம். அதற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். வேத புஸ்தகத்தில் ഏറ്റവും பெரிய ஒரு வாக்குத்தத்தம், ഏറ്റവും உன்னதமான ஒரு வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு நான் உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். எத்தனை சந்தோஷம்! ஹல்லேலூயா, ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை மிஞ்சி எந்த வாக்குத்தத்தமும் நான் இதுவரை படித்ததில்லை. அந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாமത്തെ வருகைதான். ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நமக்கு கிடைத்த ഏറ്റവും பெரிய ஒரு வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நான் உங்களோடு சொல்லும்போது, ஆமென், இந்த வார்த்தைகளை நீங்கள் கேளுங்கள், விசுவசியுங்கள். ஒரு தலைமுறை ஆண்டவருக்காக நிச்சயமாக எழும்பி தேவனுக்காக பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நான் என்னுடைய சிறு வயதில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். 13ஆம் வயதில் தம்பி, உங்களை எல்லாம் பார்க்கும்போது நான் அடிக்கடி தம்பி தம்பினுங்களே உங்களை கூப்பிட காரணம், இந்த வயது ரொம்ப முக்கியமான ஒரு வயது. 13ஆம் வயதில் நான் என் இயேசுவுக்காக என்னை அர்ப்பணித்தேன். 5 வயது முதல், எனக்கு கொஞ்சம் அறிவு வந்த வயது முதல் கிட்ட 13 வருஷம் வரை, சரியாகவே ஆமே 13 வயது வரையும் நான் தினமும் அழுதுட்டு இருந்தேன். எதற்காக தெரியுமா? நான் என்னுடைய வீட்டில் கடைசி பையன். இதுபோல ஒரு ஆலயத்தில் என்னுடைய அம்மாவுடைய 4 பிள்ளைகளுமாக ஆலயத்தில் ஆராதனை செய்து கொண்டிருக்கும்போது திடீர்னு ஒருவர் வந்து சொன்னார், சீக்கிரம் வந்துரு, ஒரு ஆபத்து நடந்துச்சு என்று சொன்னார். உடனே என்னுடைய அம்மா என்னை கயிறத்தில் ஏற்றி கரத்தில் எடுத்து மீதி 3 பிள்ளைகளையும் இழுத்து கொண்டு அந்த இடத்துக்கு ஓடி சென்றார்கள். அந்த இடத்து செல்லும்போது பார்த்தது, ஸ்தோத்திர, ஒரு 3 பெரிய கருங்கல் கூட்டி வைத்திருக்கிறது. அதுக்கு மேலே ஓலையெல்லாம் போட்டிருக்கிறது. கீழே பார்த்தா பயங்கரமான இரத்த கரை கிடந்தது. என்னுடைய அறிவுக்கு எனக்கு அவ்வளவுதான் ஞாபகம். அதுக்கு பிற்பாடு இனி ஒரு ஞாபகம் கூட இருக்கிறது. என்னுடைய தகப்பன் ஒரு பெட்டியில் அடக்கம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வைத்திருக்கிறாங்க. என்னுடைய பாட்டி என்னை எடுத்து சொன்னாங்க, பாரு, இதுதான் அவனுடைய அப்பா. இவ்வளவுதான் என்னுடைய தகப்பனை குறித்து எனக்கு ஞாபகம். என்னுடைய சிறு வயதில் ஒரு சகோதரன் என்னுடைய அப்பாவை கத்தியினால் குத்தி அவர் கொலை பண்ணினார். 5ஆம் வயதில் அம்மாவுக்கு என்னை வளர்த்த முடியாத வண்ணம் சிஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தாபனம், கிறிஸ்டியன் மிஷன் சர்வீஸ், இதில் இப்படி இந்த ஸ்தாபனத்தை தெரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? அங்கே படித்தவங்க யாராவது இருக்கீங்களா? கை தூக்கி காட்டுங்க. ஸ்தோத்திரம். இல்லை, ஓகே. நான் அப்படி அந்த ஸ்தாபனத்தில் தான் படித்தேன். இந்தியாவில் 64 அந்த சில்ட்ரன்ஸ் ஹோமுகள் இருக்கிறது. அநேக லட்சக்கணக்கான பிள்ளைகள் அதில் படித்திருக்கிறார்கள். என்னுடைய 5ஆம் வயதில் அப்படி ஒரு ஆமேன் சில்ட்ரன்ஸ் ஹோமில் கொண்டு ஆக்கினாங்க. எனக்கு வீட்டில் எவ்வளவும் தரித்திரமாய் கஷ்டமாய் இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் பரவாயில்ல போல இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல எனக்கு எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு ஒரு நாள் கூட ஒரு திருப்தி இல்லை. தினமும் சாயங்காலம் அந்த சூரியன் அஸ்தமிக்கிற அந்த இருட்டு வருகக்கூடிய 6-7 மணி ஆகும்போது எங்கேயாவது ஒரு பக்கத்து போய் சென்று அழுவேன். ஆண்டவரே, எனக்கு அப்பா வேணும், எனக்கு அம்மாவை பார்க்கணும் என்று தினமும் அழுவேன். எனக்கு ஞாபகம் 13 வயது வரையும் டெய்லி நடந்தது. கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்படி போயிடுவேன். எனக்கு அப்பாவை அம்மாவை பார்க்க பயங்கர ஆசை. யாராவது சின்ன பிள்ளைகளை எல்லாம் பிடிச்சிட்டு போகும்போது
எனக்கு அப்படி கொஞ்சம் இருதயெல்லாம் படபடான்னு அடிக்கும். என்னுடைய 13ஆம் வயதில் இது ஒரு ஆலயத்தில் பிபிஎஸ்க்கு போகும்போது கருணாமூர்த்தி என்ற ஒரு இயேசு கிறிஸ்துவினுடைய சரித்திரம் நிறைந்த ஒரு படத்தை அங்கே போட்டார். நான் அந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தாங்க. நான் பார்த்து கொண்டிருக்கும் போது ஏன் இருதயத்தில் ஸ்பெஷலாய் பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். இதுதான் உன் தகப்பன், உனக்காக மரித்தார். இந்த தகப்பன் இன்னைக்கு உனக்காக உயிர்த்து இன்னைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். கொஞ்ச நேரத்தை போதகர் சொன்னார், சோதரம் அப்படி ஒரு தகப்பன் இன்றைக்கு எனக்கு உங்களுக்கும் இருக்கிறார். அந்த பிபிஎஸ்ஸில் வைத்து இயேசுவிட என்னை நான் அர்ப்பணித்துட்டு சொன்னேன், ஆண்டவரே இனி நான் அழமாட்டேன். எனக்கு ஒரு நல்ல தகப்பனே, நல்ல தாயை நீர் தந்தீர் என்று சொல்லி அந்த இயேசுவை என் அப்பாவை ஏற்றுக்கொண்டேன். இந்த இடத்தில் உங்களுக்கு யாருக்காவது அப்பா இல்லை அம்மா இல்லை என்று இரக்கத்தோடு அந்த ஒரு துக்கத்தோடு இருக்குமானால் உங்களுக்கு சொல்லுகிறேன், நல்ல ஒரு தகப்பன் என்ற இயேசு மாத்திரம்தான். அப்படியே உங்களுடைய வலது கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை அப்பான்னு கூப்பிட ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கொஞ்சம் சத்தம் உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுவே, அம்மான்னு அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிட ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, அம்மான்னு கூப்பிடத்த ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. அந்த நாள் முதல் எனக்குள்ள ஒரு நல்ல தைரியம், நம்பிக்கை. நான் அதுக்கு பிற்பாடு என் அம்மா கிட்டையோ என் கூட பிறப்பு கிட்டையோ யாருக்கிட்டையும் எந்த ஒரு காரியம் இந்த நிமிடம் வரையும் கேட்டதில்லை என் தேவைக்காக. ஹல்லேலூயா. நான் என்னுடைய 15ஆம் வயதில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். 16ஆம் வயதில் முழுகி ஞானஸ்நானம் எடுத்தேன். 17ஆம் வயதில் உன்னதமான இந்த சேவைக்காய் கர்த்தரனை கொண்டு சென்றார். 18ஆம் வயது ஆண்டவருடைய ஊழியத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒரு இடத்தில் ஒரு பைபிள் காலேஜில் படித்துட்டு அங்கே உள்ள ஊழியங்களை செய்து கொண்டு இருந்தேன். எனக்கு அந்த நேரம் பயங்கர உற்சாகம் இருக்குது இப்பளும். ஆனால் இங்கே வந்து நிற்கும்போது எனக்கு இப்பளும் பயமும் இருக்கிறது. என்ன பயம்னா, தேவனே உம்முடைய கிருபை இல்லைன்னா நான் நிற்க முடியாது, அந்த பயம்தான். கவனியுங்கள் அன்பு சகோதரங்களே, அந்த 18ஆம் வயதில் சில சுவிசேஷ விரோதிகளால் என்னை சேர்த்து நாங்கள் 7 பேர் அடிக்கப்படுகிறார். பத்தனந்திட்ட டிஸ்ட்ரிக்டில் சபரிமலைக்கு பக்கத்து ராணி என்ற பகுதியில் இட்டியப்பாரா ஜங்ஷனில் ஒரு பெட்ரோல் பக்கில் வைத்து எங்களை என்னுடைய வாத்தியார் சேர்த்து நாங்கள் 7 பேர் கடுமையாய் தாக்கப்படுகிறார். என் ஷர்ட்டெல்லாம் கிழிச்சு நான் ஆமேன் ஸ்தோத்திர சரீரத்தில் நல்ல அடி, ஒரு கம்பு போட்டு இந்த இடத்துல அடித்தாங்க. முகத்தில் இரத்தமாக பாயுது, உடம்பில் பல இடத்தில் காயங்கள். இந்த காயத்தோடு நான் பார்க்கும்போது என் கூட இருந்து எல்லாரும் நல்லா அடிக்கிறாங்க. ஒரு சில நிமிடங்கள் தாண்டினதும் அவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. அப்போ தான் எனக்கு புரியுது, ஓஹோ நம்மளும் இங்கே நிற்கக்கூடாது, நம்மளும் ஓடணுமோ. நான் நினச்சது இவ்வளோ தான், நான் தான் என்ன தப்பு செஞ்சேன். ஏதோ அவங்க சகோதரங்கள் கொஞ்சம் கோபத்தில் 2 அடி அடிப்பாங்க, എന്നിട്ട് அவங்க போவாங்க. இவ்வளோ தான் நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா இந்த சகோதரங்கள் போகும் போல இல்லை. அவள் ஒரு பிரதர், அதில் ஒரு 40 வயது இருக்கும். அந்த அவருடைய முதுகு அந்த இந்த கை கொண்டு என் முதுகுல அப்படியே இடிக்கிறாரு, அப்படியே ஓங்கி அடிக்கிறாரு. நான் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் அதுக்கு பிற்பாடு
அந்த அடி தாங்க முடியாம இயேசுவேன்னு கதறினேன். பயங்கரமா சத்தம் போட்டேன். மீண்டும் அவர் அடிச்சாரு. இயேசுவேன்னு பயங்கரமா ஒரு சத்தத்தை மீண்டும் போட்டேன். அப்போ ஒருத்தர் சொல்லிச்சு, இனி அவனை அடிக்காத, அவனை தூக்கி வண்டியில் போடு, நம்ம கொண்டு போயிடலாம்னா. அப்போதான் நான் அலர்ட் ஆயிட்டேன். ஓஹோ, இங்கே இப்படின்னா உள்ளே போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. அப்போ தான் பார்த்தேன், ஒருவர் எல்லாரும் அவங்கவுங்க வண்டியில் ஏறுறாங்க. ஒரு அப்படியே என்னை தூக்கினாங்க. தூக்கி வண்டியில் ஏற்றும் நேரத்தில் அது ஒரு ஜீப்பு. அப்படியே ஆண்டவருடைய பலத்தினால் அந்த இடத்தில் நின்று நான் தப்பும்படி தேவன் எனக்கு உதவி செய்தார். அந்த இடத்துல நின்று நான் ஓடினேன். நல்ல ராத்திரி, லைட்டு வெட்டெல்லாம் குறவு. ஓடி ஒரு ஹோட்டலுக்கு பின்னால் போய் மறைஞ்சேன். இந்த சகோதரங்கள் வண்டியில், பைக்கில், ஜீப்பில் எல்லாம் அப்படியே என்னை தேடி அங்கங்கே ஓடுறாங்க. நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு நான் எங்கே ஒளிச்சதை பார்க்க முடியல. நான் அப்படியே போய் அந்த பின்னால் ஒளிச்ச நேரத்தில் ஒரு பெரிய சாக்கடை குண்டுக்குள்ளே விழுந்துட்டேன். இந்த ஹோட்டலில் வேஸ்ட் எல்லாம் வந்து விழக்கூடிய சாக்கடை குண்டு. இந்த அளவுக்கு அப்படியே அது குண்டு இருந்துச்சு. உள்ளே போய் விழுந்து பயங்கர நாத்த உடம்பெல்லாம். ஏற்கனவே ரத்தக்கரை ஓடிட்டு இருக்குது. அதுக்கு மேலே இந்த நாத்தம் வந்தது என்னால் கொஞ்சம் தாங்க முடியல. நம்மளும் ஒரு பாலிவ பையன்ல. நான் அப்படியே ஒரு காம்பவுண்டுக்கு மேலே அப்படி குதிச்சு ஏறி உட்கார்ந்துருந்தேன். இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிந்த என்னோட உடம்பெல்லாம் அப்படி கடுமையான வலி தாங்கவே முடியல. அப்போ நான் அப்படியே ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தேன். ஏசப்பா, என்கிட்ட மன்னிச்சிருங்க, இனி நான் ஊழியம் செய்ய மாட்டேன். எனக்கு நீர் உயிர் தருமானால் நான் ஒரு உண்மையுள்ள விசுவாசியாய் என் சபையில் நான் சென்று வேலை செய்து அங்கே ஒரு உண்மையுள்ள விசுவாசியாய் இருப்பேன். எனக்கு இனி ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி நான் ஒரு ஜெபத்தை அந்த இடத்துல ஏறெடுத்தேன். அந்த ஜெபம் முடிச்சுட்டு நான் தீர்மானத்துடன் அந்த மதில் மேல் இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு கொஞ்சம் மயக்கம், ஒரு உறக்கம் மாதிரி. நான் அப்படி அந்த காம்பவுண்டில் உட்கார்ந்திருந்தே மயங்குறேன். ஒரு சில நிமிடங்கள் தாண்டினதும் என் காதில் அழகான ஒரு பாடல் எங்கேயோ ஒரு சர்ச்சில் அந்த ஹானில் கேட்கும் போல இருக்குது. சொர்க்க நாட்டில் என் பிரியன் தீர்த்திடும், சொந்த வீட்டில் சேர்த்திடுவா, മമകാന്തനെ ഒന്നു കാണുവാ മനം കാത്ത് പാർത്തിടുന്നു. മമകാന്തനെ ഒന്നു കാണുവാ മനം കാത്ത് നല്ല നാഥനെ നിനക്കായി ഞാൻ വേല ചെയ്യും അന്ത്യം വരെ. നല്ല നാഥനെ നിനക്കായി ഞാൻ വേല ചെയ്യും അന്ത്യം വരെ. അല്ലൽ തീർന്നു നിൻ സവിധേ വരാ ഇല്ല പാരിൽ വിശ്രമവും. അല്ലൽ തീർന്നു നീ സവിധേ വരാ ഇല്ല പാരിൽ വിശ്രമവും. സ്വർഗ്ഗനാട്ടിലെ പ്രിയൻ തീടോ സ്വന്തം വീട്ടിൽ ചേർത്തിടുവാ. இந்த பாடலுடைய சப்தம் என் காதில் அப்படியே பயங்கரமாய் துணித்தது. நான் திடீர்னு முழிச்சேன். என்ன ஆண்டவரே, என் கையில் இருந்த வாட்சை பார்த்தேன். சரியாய் ராத்திரி 2 மணி. இந்த 2 மணிக்கு எங்கேயும் இந்த பாட்டு கேட்காது. இந்த 2 மணிக்கு எந்த சர்ச்சிலும் ஹானில் பாட்டு போட மாட்டாங்களே. நான் அப்போ யோசித்தேன், இது ஆண்டவர் தான் எனக்கு காதில் இந்த பாட்டு கொடுத்தாங்களோ. அந்த வரிகளை நான் பார்த்தேன். என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார்.
கடைசி மட்டும் அந்த பாடல்காரன் பாடுகிறான், அந்த நல்ல வேலை நான் செய்திடுவேன் என்று. அந்த மதில் மேல் இருந்து நான் வேண்டும் அழுதேன். மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்கிட்ட மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆயுஸ் நாள் முழுவதும் உண்மையாகவே உமக்காக நான் ஊழியம் செய்வேன் அப்பா என்று அந்த இடத்தில் என்னை அர்ப்பணித்தேன். ஆண்டவருடைய மேலான கிருபையினாலே அன்று முதல் இன்று வரையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் பலன் தந்து கிருபையால் ஆமேன் உங்க நடுவில் நின்று தேவ வார்த்தைகளை சொல்லும் அளவுக்கு இந்த அடியனை தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் சகோதரங்களே, கஷ்டங்களோ உபத்திரவங்களோ பாடுகளோ இல்லாமல் இந்த விசுவாச வாழ்க்கையில் எவரும் ஜெயம் கொள்ள முடியாது. தயவாக எனக்கு கிடைத்திருக்கிற அடுத்த நான் நினைக்கிறேன் இனி ஒரு 3/4 மணிக்கூர் நீங்கள் எல்லோரும் இந்த செய்தியை கவனித்து தான் இருக்க வேண்டும். அங்கே சாப்பாடெல்லாம் வருது, 1-2 பேர் போயிட்டு ஒரு 2 பேர் போங்க, அவங்க அந்த வேலைகளை செய்யுங்க. மீதி எல்லாரும் உங்களுடைய கவனத்தை அங்கே திருப்பிண்டா உங்களுக்காக எல்லாம் அவங்க செய்வாங்க. வெளியே நிற்கிற சகோதரங்கள் அந்த சத்தங்கள் இல்லாதபடிக்கு மெதுவாகவே அந்த காரியங்களை செய்யும்படி கேட்குறேன். இது தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் நாம் ஆமென் அநேகரோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். பேசும்போது அலட்சியமாக யாரும் தயவு செய்து இருக்கக்கூடாது. ஜெபத்துடன் இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். வாலிப சகோதரங்களே, கிடைத்திருக்கிற ஆயுசு அழகான ஆயுசு. இந்த நாட்களில் என்னை இந்த மட்டும் உயர்த்தி கொண்டு வந்த தேவன் உங்களையும் உயர்த்துவார், உங்களையும் மேன்மையாக மாற்றுவார். நீங்களும் அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாய் கர்த்தர் உங்களை ஆமென் ஆசீர்வதிக்கட்டும் என்று நான் இந்த நேரத்தில் ஒரு ஜெப சிந்தையோடு உங்களோடு நான் பேசுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கவனியுங்கள். ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த நாளில் என்னை தூண்டப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் வரவை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுவோம் யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் அதனுடைய 3 வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்து நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தில் உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக என்று சொல்லி என்ற இயேசு தம் சீடர்களுக்கு சொல்லும் போது இதோ இதே வார்த்தை உங்களுக்கு நான் இப்போ இந்த ஆலயத்தில் சொல்லுகிறேன். இந்த இடத்தில் யாராவது கலங்கின இருதயமாய், ஏன் இந்த விசுவாச வாழ்க்கை, ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த பாடு, இப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையோ ஆமென் கவலையோடு பயத்துடன் யாராவது இந்த இடத்தில் இருக்குமானால் உங்களுக்கு இந்த வார்த்தை மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. ஏன் ஆமென் என்ற இயேசு அவர் நமக்காக ஒரு அழகான வீடை, ஒரு அழகான இடத்தை ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் இருக்கும் இடத்தில் நானும் நீங்களும் இருக்கும்படி அவர் மறுபடியும் வந்து, சொல்லுங்க பாப்போம், அவர் மறுபடியும் வந்து ஆமென் இயேசுவிடத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் சேர்த்துக் கொள்வார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவராராய் மணாளன், இயேசுவராராய் நாதன், இயேசுவராராய் பாடுங்கள். ஆமே இயேசு வராராய், என்ன இயேசு சீக்கிரம் வராராய். அல்லேலூயா. அவர் வருவாரா வர மாட்டாரா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு இயேசு வராராய்? நல்ல கை தூக்கி காட்டுங்க. இங்க இருக்கிற தம்பிகள் வெரி குட். உங்களுக்கு அநேகருக்கு நல்ல நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியுது. இயேசு வருமா தம்பி? இயேசு வருவாரா? அது எனக்கு எங்க தெரியும் தம்பி கேட்கிறாரு. உண்மைதான். இந்த வேத புஸ்தகத்தை நான் நம்புகிறேன். உங்களுக்கு நான் அப்போ அதை வெளிப்படுத்தி தரணும். ஆமே, சிலருக்கெல்லாம் இயேசு வருவோன்னு நம்பிக்கை இருக்கு, ஒரு சிலருக்கு அதை பத்தி புரியல. உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனியுங்கள். ஸ்தோத்திரம். இயேசு மீண்டும் வருவார் என்பது உறுதியான காரியம், நிச்சயமான காரியம். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வசனங்களை கவனித்தால் நலமாக இருக்கும். ஏன் இயேசு வருவார் என்று
உங்களிடத்தில் நான் பேசுகிறேன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து முதல் ஒன்றாவது வரும் என்று அநேக தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் நமக்கு சொன்னபடியே இயேசு வந்தார். அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகம் நான் நம்புகிறேன். வேத புஸ்தகம் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் படித்த போது என்ன, இயேசு ஒரு மெசிகா வருவார், ஒரு ராஜா வருவார், ஒரு ரட்சகன் வருவார், ஒரு இம்மானுவேல் வருவார், உங்களை ஆமென் ஆமென் ரட்சிக்கும்படி பாவத்தில் நின்று சாபத்தில் நின்று ரட்சிக்கிற ஒரு ரட்சகர் வருவார் என்று சொன்ன தீர்க்க தரிசனங்கள். ஹல்லேலூயா. 2000 வருஷங்களுக்கு முன்பு இயேசு வந்தார். வந்தாரா வரலையா தம்பி? இயேசு வந்தாரா வரலையா? நீங்கள் ஸ்கூலில் படிக்கும் போது ஏடி என்றும் பிசி என்றும் படிக்கிறீங்கல்ல. ஆமே, இயேசுவுக்கு கிறிஸ்துவுக்கு முன்பும் பின்பும் என்று படிக்கிறோம்ல. ஆமே, அது காலத்தையே நமக்கு யாரும் அது இல்லை என்று சொல்ல முடியாது. நீ தெய்வத்தில் விசுவசிக்காதவனானாலும், பைபிளை நம்பாதவனானாலும், நீ படிக்கிற பாட புத்தகத்தில் அழகாய் எழுதி வைத்திருக்கிறது கிறிஸ்துவின் முன்பு, கிறிஸ்துவின் பிறப்புக்கு பின்பு. அப்போ இயேசு வந்து என்பது ஆமே, அது உண்மையான சரித்திரம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசு வருவார். தீர்க்கதரிசனம் நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் படிக்கும் போதே அங்கே தீர்க்கதரிசனமாய் மோசே எழுதப்பட்ட அந்த புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். ஸ்திரீயின் சந்ததி என்று நீங்கள் காண முடியும். இந்த இடத்தில் யாரெல்லாம் ஸ்திரீயின் சந்ததி இருக்கிறீங்க கை தூக்கி காட்டுங்க. வெரி குட். அவ்வளவு தெளிவா இருக்கிறீங்களா? தெரிஞ்சுதான் கை தூக்கலையா? வெரி குட். ஆமே, ஸ்திரீயின் சந்ததி நானும் நீங்களும் இல்லை. ஒரு அம்மா தான் நம்மளை பெற்றெடுத்தாங்க, ஆனா நம்ம யாரும் இல்லை. ஸ்திரீயின் சந்ததி இல்லை. புருஷனும் ஸ்திரீயும் சேர்ந்த ஒரு ஆமே ஆமே ஒரு தாய் தகப்பனுக்காகத்தான் நம்ம பிறந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. ஹல்லேலூயா. ஆமே, புருஷனை அறியாமல் இருந்தும் என்ற இயேசு ஆமே பரிசுத்த ஆவியினால் மரியாளுடைய வயிற்றில் உருவாகி அவர் மட்டும்தான் ஸ்திரீயுடைய சந்ததி. நீங்கள் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் ஆமே 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் படிக்கும் போது காண முடியும். இந்த வசனத்தினுடைய தீர்க்க தரிசன வசனம் அது நிறைவேறியது. ஸ்திரீயிடத்தில் பிறந்தவன் தேவன் அனுப்பினார் என்று நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்துவை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இரண்டாவது நீங்கள் பாருங்கள், ஒரு கன்னிய கர்ப்பிணியாயி என்று நாம் வாசிக்கிறோமே. மத்தாய் சுவிசேஷம் 1:23 நீங்கள் படித்தால் அது நிவர்த்தியானது பார்க்க முடியும். ஏசாயா புஸ்தகம் 7:14 சொல்லுகிறது, ஆமே ஒரு கன்னிய கர்ப்பிணியாய் ஒரு மகனை பிரசவிக்கும், அவனுக்கு ஆமே இம்மானுவேல் என்று பெயரிட வேண்டும் என்றெல்லாம் தீர்க்கதரிசி சொல்லும் போது, இதோ சில வருஷங்கள் தாண்டும் போல் ஆமே என்ற இயேசு பிறந்தது அந்த இடத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஆமே, இவனுக்கு இம்மானுவேல் என்ற அர்த்தமுள்ள இரட்சகர் இயேசு என்று பெயரிடுங்கள் என்று. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த நாமம் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறது. எத்தனை பேர் நம்புகிறீங்க? இயேசு நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா? கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. சக்கரியாவின் புத்தகம் 9:9 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே காண முடியும். ஆமே, ஒரு ராஜாவை குறித்தும் அந்த ராஜா உங்களிடத்தில் வருகிறார் என்பதை நீங்கள் சக்கரியா 9:9 பார்க்க முடியும். அதனுடைய நிவர்த்தி மத்தாய் 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு கழுதைப்புறத்து ஆமே ராஜாதி ராஜாவாகிய இயேசு எருசலேம் தெருவீதியில் வரும்போது அதனுடைய 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மத்தாய் 21:4 அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு. நம்ம பாடுறோம்ல, ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் அது மலையாளம். தமிழ் பாடுங்க, ஹோசன்னா. வெரி குட். இந்த பாடலை ஹோசன்னா ஞாயிறுல நம்ம பாடுவோமே, அது இந்த வசனத்தின் நிவர்த்தி பாருங்கள். என் இயேசு முதலாய் வரும் என்று சொன்ன அவ்வளவு தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுகிறது. சகரியாவு சொல்லுகிறார் 30 வெள்ளிக்காசுக்கு விற்கும் என்று. புதிய ஏற்பாடில் நீங்க பார்க்கும்போது மத்தாய் 26:15 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே யூதா 30 வெள்ளிக்காசு வாங்கி முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தார். சகரியாவு 11, 12, 13 வசனங்களுடைய நிவர்த்தி. என்னை கவனிக்கிற அன்பு சகோதரங்களே,
தீர்க்க தரிசனம் ஒன்றாவது வரும் என்று சொன்னது உண்மையானபடியினால் நான் இப்போ நம்புகிறேன். உங்களுக்கு தம்பி சொல்லுகிறேன், ஆமே, என்ற இயேசு இரண்டாவதும் வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த இயேசு வருவார் என்று தூதன்மார் சாட்சி சொல்லுகிறாங்க. உங்களுக்கு தூதன்மார் வந்து கிட்ட வந்து சொன்னா உங்களுக்கு நல்லா பிடிக்கும்ல? பிடிக்குமா பிடிக்காதா? சோதரம், ஆமே. இன்னைக்கு நீங்க இப்ப நல்ல தூக்கத்தில் இருக்கிறீங்க, ஒரு தூதன் கிட்ட வந்து சகோதரா என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா, நல்லா இருக்கும்ல? சந்தோஷமா இருக்கும். ஓடி காலையில் எழுப்பின உடனே பாஸ்டருக்கு ஃபோன், பாஸ்டர் நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். சரிதானே? அருமையான சகோதரங்களே, தூதர்கள் இயேசுவின் வரவை குறித்து அழகாய் சாட்சி சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இயேசு சீடர்களை விட்டு பரலோக ராஜ்யம் போகும் வேளையில் சீடர்கள் எல்லாம் துக்கித்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேர், ஆமென், அந்த மலையில் துக்கத்தோடு கதறிட்டு இருக்கும்போது இதோ 2 புருஷர்கள், ஆமே, தூதர்களை போல வெள்ளை வஸ்திரம் போட்டு அவர்களை உங்களுக்கு தோண்டி சொல்லுகிறார், ஏன் நீங்கள் துக்கித்து கதறுகிறீர்கள்? இயேசு வானத்துக்கு ஏறி சென்றது போல மீண்டும் வருவார். இல்ல ஆமென் சொல்லுங்க பாப்போம். தூதர்கள், ஆமே, அவங்களை பலப்படுத்துகிறாங்க, இயேசு வருவார் என்று. ஆமே, அதோடு முடியல. அப்போஸ்தலர்கள் நமக்கு அது இயேசுவின் வரவே தெளிவுபடுத்தி கொடுக்கிறார். இப்ப நான் 2 காரியம் சொன்னேன். யாரெல்லாம் இயேசுவின் வரவை குறித்து சொல்லி இருக்கிறாங்க? 1 தீர்க்கதரிசிகள், 2 தூதர்கள், 3வது ஆமே அப்போஸ்தலர்கள். பவுல் அப்போஸ்தலனுடைய ஆமே வார்த்தைகளை கவனியுங்கள். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனம் வாசிக்கலாமா? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சப்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாய் எழுந்திருப்பார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு வருவார் மட்டுமல்ல, இனி ஒரு தீர்க்க தரிசனம் நாமும், ஆமே, நமக்கு முன்னே மரித்தவர்கள் அங்கே உயர்க்கும். அல்லேலூயா. அடுத்த வசனம் கூடி படிக்கும்போது நமக்குள்ளது அங்கே இருக்கு, பாத்தீங்களா? பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. எத்தனை ஆமென் சொல்லுகிறீங்க? இயேசு வருவாரா வர மாட்டாரா? தெளிவாய் இருக்கையா. மரிச்சவங்களுக்கு ஒரு விடுதலை எழுதியிருக்கையா. என்ன இயேசு வரும்போது நமக்கு முன்னே மரித்தவர்கள் நொடி பொழுதில் எழும்புவார்கள். நாம உயிரோடு கூட இருக்கிற நாமும் ஒன்னும் தள்ளப்படாது. ஆமே, இயேசுவின் காகல சப்தம் கேட்கிற ஒவ்வொருவரும் எழும்பலாம். அல்லேலூயா, ஆமென். கவனியுங்கள், பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், வானத்தில் இயேசு வருவார் என்று விசுவசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவுதான் கம்பீர நாதத்தோடும் பிரதான தெய்வ தூத சப்தத்தோடும், சொல்லுங்க பாப்போம். கர்த்தாவுதான் கம்பீர நாதத்தோடும் பிரதான தெய்வ தூத சப்தத்தோடும் சொர்க்கத்தில் இறங்கி வந்திடும். சொர்க்கத்தில் இறங்கி வந்திடும். எத்ரேயோ சந்தோஷம், எத்ரேயோ சந்தோஷம், எத்ரேயோ சந்தோஷம் மத்தியாகாசத்தில். ஹல்லேலூயா. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் இயேசு வரும்போது மிக மகிழ்ச்சி. அல்லேலூயா. மீண்டும் எபிரேயர் எழுதிய நிருபம் 9:28 சொல்லுகிறது, இந்த 2ஆம் ஆமே அவருடைய 2ஆம் வரவே தரிசனமாக காண்கிறார். ஆமே, நீங்கள் ஆமே வெளிப்பாடு புத்தகம் 1:7 நீங்கள் பார்க்க முடியும். இதோ மேகங்களுடைய நடுவில் அவர் வருவார் என்று 22:12 சொல்லுகிறது. ஆமே, வெளிப்பாடு 22:12 இதோ சீக்கிரமாய் அவர் வருகிறார் என்று. இந்த அப்போஸ்தலர்களால் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் நிச்சயம் நடைபெறும். நம்ம பைபிள் விசுவசிக்கிறோம். நிச்சயமா இயேசு வருவார். தம்பி, இயேசு வருவாரா வர மாட்டாரா? நிச்சயமாய் வருவார்.
இயேசு வருகிறார் என்பதை இயேசுவே சொல்லி இருக்கிறாங்க. இயேசு வருகிறார் என்பதை யார் சொல்லி இருக்கிறாங்க? இயேசுவே சொல்லி இருக்கிறாங்க. யோவான் சுவிசேஷம் 14 3ஆமത്തെ வசனம், நான் போய் உங்களுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, ஹல்லேலூயா, ஒரு இடத்தை அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணுவார் என்பதை இயேசு சொல்லுகிறார். அடுத்த வசனம் ஆமை வாசியுங்கள் பார்ப்போம். போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, கவனியுங்கள், 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி அடுத்து சீக்கிரம் வருவார் என்று, நம்மளை சேர்த்து கொள்வார் என்று அந்த இடத்தில் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். சந்தேகத்தோடு அவிசுவாசத்தோடு இருந்த தோமா கூட இந்த வார்த்தைகளை கண்டு ஆண்டவரே என்று சொல்லி நடுக்கத்துடன் சொல்லுகிறார். ஐயோ, நான் கையை போட்டாதான் நம்புவேன், விழாவில் விரல் போட்டாதான் நம்புவேன் என்று சொன்ன தோமா சொல்லுங்க, நான் நம்புவேன் ஐயா, நீர் வருவீர் என்று நான் இப்போ நம்புகிறேன். நான் நம்பவே இல்லை நீர் உயிரோடு கூட எழும்பும் என்று. இப்போ நான் சீடர்கள் சொல்லிட்டு எனக்கு நம்ப முடியல, இப்போ கண்ணால பார்த்துட்டு நம்புறேன் ஐயா. அந்த தோமா உடனே எப்படின்னு தெரியுமா? சோத்திர, நம்ம நினைக்கும் அவர் ஒரு அவிசுவாசி என்று. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவிசுவாசியை விட அவர் அழகான ஒரு விசுவாசி ஐயா. அவர் கேட்டு அதை கண்ட உடனே அப்படியே இருதயத்தில் பிடித்துட்டு நம்ம இந்தியாவுக்கு மிஷனரியா வந்திருக்கிறாங்க ஐயா. கைகளை ஒரு தேர்தலிலேயே சொல்லுங்க. நம்ம மாவட்டத்தில் திருவிதாங்கோடில் அழகா இப்படி அந்த ஆலயம் இருக்கிறது ஐயா. தோமா 2000 வருஷத்துக்கு முன்னால வந்து கட்டின ஆலயம். ஏன்னு தெரியுமா? தோமாவுக்கு இந்த இயேசுவினுடைய அவருடைய உயர்ப்பு கண்டப்போ, அவருடைய பரலோக வாசம் கண்டப்போ, அவருடைய பரிசுத்த ஆவி வல்லமை அவர் பெற்றுக்கொண்டப்போ அவரால் அடங்கி இருக்க முடியல. உலகம் முழுவதும் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள் என்ற வசனத்தை அவர் அப்படியே எடுத்து நம்ம இந்தியாவுக்கு இயேசு அனுப்பி விட்டார். அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள் ஐயா, நன்றி சொல்லுங்க ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை உண்டு, என் பிள்ளை இயேசுவுக்கு ஊழியம் செய்யணும், என்னுடைய பிள்ளை இயேசுவுக்கு தொண்டு செய்யணும், ஒரு ஊழியக்காரனாய் ஒரு மிஷனரியாய் போகணும். பெற்றோர்களே, உங்களுக்கு யாருக்காவது ஆசை இருக்கா? ஒரு கை உயர்ந்திருக்கிறது. யாராவது ஆசை இருந்த கை தூக்குங்க. பெற்றோர்கள்கிட்ட கேட்க, பிள்ளைகள் கை தூக்க கூடாது, பெற்றோர்கள். 1-2 கை தூக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்க பயப்படுறாங்க. நான் பெற்ற பாடு என் பிள்ளை விடக்கூடாது என்று. ஹல்லேலூயா. என்னையா பாடுபட்டீங்க? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வராமல் இருந்தனா இதை விட நீ பாடுபட்டிருப்பாய். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற தவறுனா மன்னிச்சிருங்க. நான் என்னை குறித்து நினைச்சு சொன்னேன். இந்த உன்னதமான சேவைக்கு நான் வராவிட்டால் இதை விட நான் மோசமா இருந்திருப்பேன். இந்த ஊழியத்துக்கு வந்து இத்தனை வருஷம் ஆயிட்டு ஒரு நாள் கூட கர்த்தர் என்னை பட்டினி கிடத்தினதில்லை. பட்டினி கிடந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். அவங்க என்னை விட உயர்ந்தவர்கள் தான். ஒவ்வொருவரையும் தேவன் நடத்துகிற விதங்கள் பலது. உனக்கு ஒரு உபத்திரவம் வருவோம் என்று சொன்னால், உனக்கு ஒரு பாடு தரும் என்று சொன்னால், அதுக்கு கொஞ்சம் முந்தி அதுக்குள்ள கிருபையை தருவார் ஐயா. நான் படித்த பைபிள் காலேஜில் எனக்கு ஞாபகத்தில் 4 நாள் பட்டினியாக இருந்திருக்கிறேன். காலேஜ் ஃபுல் 84 ஸ்டூடெண்ட் படித்தாங்க, எல்லாருக்கும் அன்னைக்கு பட்டினி. ஆனால் ஒவ்வொரு அங்கே ஆகாரம் இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா விறகு இல்லாமல் இருக்கு, இப்படி ஒவ்வொரு காரியம் நடந்தது. அந்த ஒவ்வொரு நாளும் முடியும் போது ஒரு அற்புதம் நான் பார்த்துருக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. ஒரு நாள் அங்கே காலேஜில் அரிசி இல்லை. அவர் பிரின்சிபல் சொல்லிட்டு, இன்னைக்கு அரிசி வாங்க மாட்டேன், கடன் கொடுத்து வாங்க மாட்டேன், கடை போனால் கிடைக்கும், வாங்க மாட்டேன், பைசை இல்லை. அதனால எல்லாருமே இன்னைக்கு கிளாஸுக்கு போகணும், படிக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் என்ன இல்லை, ஃபுட் இல்லை. காலையில் யாரும் சாப்பிடல, மத்தியானம் எல்லா ஸ்டாஃபும் ஸ்டூடெண்ட்டும் பிரின்சிபலும் அப்படிதான், சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, சாயங்காலம் சாப்பிடல. இது நடந்த காரியம். ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு சாப்பல் சர்வீஸில் இருந்து அந்த சந்தியா ஜெபம் நடத்தி கொண்டிருக்கும் போது ஸ்தோத்திரம், எங்களுடைய காம்பவுண்டில் கேட்டில் பக்கத்து ஒரு ஹார்ன் சப்தம் கேட்டுச்சு. எங்களுடைய டீம் லீடர் வெளியே போய் பார்த்தப்போ ஒரு ஜீப்பு வந்து நிற்குது. ஜீப்பில் 5 மூடை அரிசி. 5 மூடைன்னா அன்னைக்கு ஒரு மூடை 100 கிலோ. ஸ்தோத்திரம், 500 கிலோ அரிசி.
ஒருவர் கொடுத்து வாங்கி கொடுத்துட்டு சொல்லி இருக்கிறார், ஐயா வண்டிக்குள்ள வாடகையும் பிடிச்சோன்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டுருக்கிறார். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன், ஆண்டவர் அதிசயமான தேவன். இன்னைக்கு ஆமே அநேக விசுவாசிகள் ஒரு காலத்தை என்னுடைய சின்ன வயதில் 2 பிள்ளை பிறந்தா உடனே அம்மா அப்பா சொல்லும், ஆண்டவரே இந்த பிள்ளை உங்களோட ஊழியத்துக்கு ஆய் கொடுக்கிறேன் என்று. ஆனா இன்னைக்கு நானும் நீங்களும் என்னன்னு தெரியுமா, ஐயோ அவன் ஊழியம் செய்யண்டா, அதை தாண்டி ஊழியம் செய்யணும்னு ஒரு ஆசை வந்தா, ஐயோ அவன் ஊழியம் செய்யட்டும், எப்படி ஒரு வேலை செஞ்சு ஊழியம் செய்யட்டும், ஏன்னா பிள்ளை பட்டினி கிடக்க கூடாது. நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா, ஹல்லேலூயா. ஆமே, இந்த கன்னியாகுமரி பகுதியில் என்னை தெரிந்த அருமையான ஆமே மணிவரதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தனியாய் வந்து ஆமே ஒரு ஆமே சில என்று சொன்ன ஒரு 2 வருஷங்கள் தனியா தான் இருந்தேன். ஸ்தோத்திரம். சில உபத்திரவங்களை எல்லாம் சகிச்சேன். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லட்டுமா, ஆமே என்று தேவன் ஆமே என்னையும் தேவன் மானித்து இன்னைக்கு ஒரு மனுஷனாய் வைத்திருக்கிறார். பாருங்க, எந்த குறையும் இன்றி கர்த்தர் நடத்துகிறார். என் சந்ததிகளையும் தேவன் மானிக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வேத புஸ்தகம் தூக்கின ஒருவர் கூட நஷ்டமாகாது பிரதர், ஒருவர் கூட நஷ்டமாகாது. உறுதியாய் சொல்லுகிறேன், என் இயேசுவின் வரவு சமீபமாயிட்டு. ஏதோ நல்ல ஆராதித்து நேற்று சொன்னது போல நம்முடைய ஆசீர்வாதம் என்ன, கர்த்தர் என்ன நல்ல பிளெஸிங் பண்ணி இருக்கு, நல்ல ஆசீர்வாதமாய் வச்சிருக்குன்னு சொன்னா உங்களுடைய இருதயம் என்ன சொல்லுது? நல்ல வீடு, நல்ல காரு, நல்ல சர்ச்சு, நல்ல படிப்பு, நல்ல வஸ்திரம், நல்ல 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 உலக சிந்தையில இன்னைக்கு பிசாசு என்னை உங்களை மயக்கி வச்சிருக்கிறாங்க. வெளியே வாங்க, இது உலகத்தோடு அழிந்து போகும். ஆனால் ஆமே ஒரு நாள் வரும், என்ற இயேசு ஆமே உங்களை சொர்க்கீய ஆமே ஆசீர்வாதத்தோடு நிறைவா வைக்கிற ஒரு நாள். அல்லேலூயா. கஷ்டதை இல்லாத, கண்ணீர் இல்லாத, வேதனை இல்லாத, உபத்திரவம் இல்லாத ஆமே ஆமே ஒரு மகிமையான நாடுக்காக நான் நீங்களை காத்து ஓடணும் ஐயா. அந்த இடத்துக்காக ஒரு சிலரை ஆயத்தம் பண்ணணும் ஐயா. அல்லேலூயா. இந்த வரக்கூடிய 2ஆம் தேதி ஆமே ஒரு சகோதரி என்னை தேடி வர்றாங்க. பல நாளா போன் பண்ணி டேட் வாங்கி இருக்கிறாங்க. பாஸ்டர் ஆமே எனக்கு தெரிஞ்சவங்க தான், ஒரு ஆபரேஷன் பண்ணணும், 2 முட்டு மாற்றி வைக்கணும், ஆமே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு ஆக்குங்க பாஸ்டர். ஆமான்னு சொல்லி இருக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி ஊழியம் செய்கிறதெல்லாம் பிடிக்கும். ஸ்தோத்திரம். நான் போய் டாக்டர் கிட்ட கேட்டேன், 2 முட்டு மாற்றி வைக்க என்னையான்னு. 5 லட்சம் ரூபாய். 5 எத்தனை? உங்க உடம்பில் இருக்கிற ஓரோ உறுப்புகளை தேவன் இந்த மட்டும் பலனாய் வைத்திருக்கிறார்களே, எத்தனை லட்சம் கொடுக்க வேண்டி இருக்கு தெரியுமா? ஆமே. கொஞ்ச நாளுக்கு முன்னாலே கொரோனா போன்ற வியாதிகள் வந்த போது ஆக்சிஜனுக்காக எத்தனை பிள்ளைகள் மரித்து போனார். இந்த செய்தி நீங்கள் ஆமே யூபியில் நடந்தது கேள்விப்பட்டிருக்குவீங்களே. ஆமே. ஒரு பிள்ளைகள் ஆக்சிஜனுக்காக எத்தனை ஆயிரம் ரூபாய் டெய்லி கட்டுறாங்க தெரியுமா? தேவன் எனக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஆயுசை கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யுங்கள், ஆண்டவரை உயர்த்துங்க. உங்களுடைய ஆயுசு நாட்கள் வீணாய் போக கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். தோமா இந்த இந்தியாவுக்கு வந்தார். ஆமே. அவருடைய இருதயம் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த வார்த்தைகளை கேட்கிற வாலிப சகோதரங்களே, உங்களுடைய இருதயம், வாலிப தங்கச்சிகளே, உங்களுடைய இருதயங்கள் இயேசுவுக்காக அர்ப்பணியுங்கள். ஹல்லேலூயா. ஆமே. வசனம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், பிதாவானவர் அவரை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. வாசியுங்க. அடுத்த பகுதிக்கு வாருங்கள். இயேசு சொல்லுகிறார், மத்தாய் சுவிசேஷம் 24:30 சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வரும்போது பூமியில சகல கோத்திரங்களும் அதை கண்டு புலம்புவார்கள். இயேசுவின் வரவு எல்லா கண்களும் காணப்படும் என்று இயேசு சொல்லுகிறார். 25ஆம் அதிகாரம் 31 இயேசு மீண்டும் மத்தாயை சொல்லுகிறார். மத்தாய் 25:31 மனுஷகுமாரன் சகல பரிசுத்தவான்களோடு கூட வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனைக்கு ஆசை உண்டு என் இயேசு வரும்போது அந்த காகளையின் சத்தம் ஆமை என் காதில் கேட்கணும். ஹல்லேலூயா. நீங்க நம்பினாலும் நம்ப விட்டாலும் என் இயேசு வருவார். ஆமை. பக்கத்து கை கொடுத்து சொல்லுங்க, என் இயேசு வருவார், என் இயேசு வருவார். இன்னும் சிலர் சொல்லல, எல்லாரும் சொல்லுங்க. தம்பி உங்ககிட்ட பக்கத்து கை கொடுத்து சொல்லுப்பா, இயேசு சீக்கிரமாய் வருவார். சொல்லுமா, எல்லாரும் சொல்லுமா. தம்பி சொல்லு. கையை விட்டுறாதீங்க. சிலர் கை கொடுக்கல, உங்களை தெளிவுபடுத்தி விடணுமே. ஆமே. கையை பிடிச்சிருங்க பாப்போம். கையை பிடிச்சிருங்க. ஒரு ஆள ஒத்தைக்கு யாரும் விடாதீங்க. கைப்பிடி மக்களே. அவர் அண்ணன் தம்பியை கைப்பிடி. பயமா இருக்கு அவனுக்கு, அவன் கை கொடுக்கறதுக்கா. அவன் கையை பிடிச்சுக்கோ, அவன் கை கூட பிடிச்சுக்கோ. வெரி குட்.
சோத்திரம் சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க, இயேசு சீக்கிரம் வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு இரண்டாவது வருவார் ஐயா, திரும்பவும் வருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஏன் தாமதம்னு தெரியுமா? இதுதான் பிரச்சனை. ஏன் தாமதம்? நம்ம பிறந்தப்படியே சொல்லிட்டு இருக்கு இயேசு வருவார் வருவார்னு. இன்னும் ஏன் பிரதர் தாமதம்? அதுதானே தம்பி. ஹல்லேலூயா. சோதர இயேசு வருவதற்கு ஏன் தாமதம் என்றும் பைபிள் சொல்லி அதுக்கு பதில் இருக்கிற ஐயா. 2 பேதுரு 3:9 சொல்லுகிறது, இன்னும் ஒரு சிலர் கூட மனம் திரும்பணும் ஐயா. ஆமென். சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். தேவனுடைய இரக்கம்தான் ஐயா இந்த தாமதத்துக்கு காரணம். சொன்னீங்களா? தேவனுடைய இரக்கம், அவர் நம்ம மேல வைத்த இரக்கம். இன்னும் இந்த சர்ச்சில் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுக்காம யாராவது இருந்தால், இன்னும் உங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுக்காம யாராவது இருந்தால், இன்னும் உங்களுடைய பக்கங்களில் இந்த சப்தம் கேட்கிற யாராவது இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அவங்களுக்காகத்தான் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். மத்தாய் சுவிசேஷம் 24:19 சொல்லுகிறது, முழு உலகத்துக்கு சுவிசேஷம் எட்டும் போது என்ற இயேசு வருவா. இப்ப நமக்கு ஒரு ஆறுதல். என்ன ஆறுதல்? இப்பளே இந்தியாவில் கொஞ்சம் மக்கள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கு. இன்னும் 140 கோடி மக்கள் இருக்கு. 2% 3% தான் நம்ம கணக்கில் வாசிக்கிறோமே. அப்ப இன்னும் இவ்வளோ மக்கள், இன்னும் ஒரு 95 சொல்றேன், 95% மக்கள் ரட்சிக்கப்படலையே. இவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷ ஐட்டமோ நம்ம செத்தே போயிடும், பரவாயில்ல, அதனால எப்படியோ வாழலான்னு நினைக்கிறீங்களா? சகோதரங்களை கவனியுங்கள். என்ற இயேசுவுக்கு முழு உலகத்துக்கு சுவிசேஷம் எட்டிப்பதற்கு ஒரு நொடி போதும். சிந்தியுங்கள், ஒரு நொடி போதும். எப்படி? நீங்க போய் சொல்லித்தான் அவன் ரட்சிக்கப்படணும் இல்ல பிரதர். ஆமே, அது ஒரு வாய்ப்பா எனக்கு உங்களுக்கு இயேசுவை தந்த கிருபை. அதிலும் மேலாய் ஆண்டவர் நினைச்சனா ஒரு ராத்திரி ஒவ்வொரு வருட கனவிலும் என்ற இயேசு தோன்றினா என்ன நடக்கும்? சிந்திச்சு பாருங்க. அப்படியே அர்ப்பணிப்பாங்க. ஆமாவா இல்லையா? எனக்கு ஒரு சகோதரனை தெரியும், என் கூட படிச்சாங்க பைபிள் காலேஜில். அவரோட பேர் ஜோய். ஸ்தோத்திரம். டி ஜோய் என்று சொல்லும். ஆமென். புற்றடி டி ஜோய் அவருடைய பேரு. புற்றடினா இடுக்கி பகுதியில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் அந்த சகோதரன் 32 வயதுள்ளப்போ எங்க கூட படிக்க வந்தாங்க. அந்த சகோதரன் முழு குடிய. எப்படி? குடியம் பரவாயில்லை, என்ன குடிய? முழு குடிய. சோதரம் ஊத்திட்டே இருப்பா. சோதரம் அப்படி யாராவது ஊத்திட்டே இருந்தனா பைபிள் சொல்லுகிறது, நீ கொஞ்சம் ஊத்தினாலும் சரி, கொஞ்சம் நிறைய ஊத்தினாலும், பாவம் சின்னதும் பெரியவனும் பாவம் இல்லை, எல்லாம் பாவம் தான். கொஞ்சம் ஊத்தினாலும் சரி, அவன் நிறைய ஊத்தினாலும் சரி, பைபிள் சொல்லுகிறது மதுபானி. அது வாசனை யாருக்கு வரல போல சொல்லுங்க பாப்போம். மதுபானி என்ன செய்யாது? தேவனுடைய ராஜ்யம் பிரவேசிக்காது. அவ்வளவுதான், ஒரே சட்டம் தான். ஆமே. இந்த சகோதரன் நல்லா ஊத்துவான். அந்த சகோதரி ஒளிச்சு பைபிளை கொண்டு சர்ச்சுக்கு போவாங்க. ஆலயத்தில் போய் வந்த உடனே அடி நல்லா கிடைக்கும். அந்த பாஸ்டர் அப்படியே என்னைக்காவது ஜெபம் பண்ண வந்தா அவருக்கு கிடைக்கும் கெட்ட வார்த்தை. அவர் அப்படியே போயிடணும், வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்படியே யாராலும் கையிட்டு தொட முடியாத நிலைமைக்கு இந்த சகோதரன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் ஸ்தோத்திரம், பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பாட்டு போட்டான். அவன் ஒரு ஏசப்பா பாட்டு போட்டேன்னு சொல்லி அவனுக்கு ஒரே கெட்ட வார்த்தை சண்டை. எப்படி போடலாம்? இவனுக்கு அது ஒன்றும் பிடிக்கல. திடீர்னு அவனுடைய வாழ்க்கையில் குடிச்சு பெரிய கடைக்காரனா மாறிட்டான். பெரிய கடைக்காரன். கடன் வந்துட்டு கடைசியில் இனி இந்த கடத்தை மீட்ட முடியல, நம்ம தற்கொலை பண்ணிடுவோம்னு சொல்லி ஒரு விஷக்குப்பியை வாங்கினான். ஒரு பாட்டில் மதுபானத்தையும் வாங்கினான். ஏற்கனவே நல்லா குடிச்சிருக்கு. அவர் வந்துட்டு அவரோட மனைவியையும் 2 பிள்ளைகளையும் மனைவி வீட்டுக்கு கொண்டு விட்டாங்க. கொஞ்சம் பக்கம் தான் கொண்டு விட்டுட்டு, நீங்க இன்னைக்கு அங்க தங்குங்கன்னு சொல்லி அவர் வீட்டுக்குள்ளே இருந்து கதவெல்லாம் பூட்டிட்டு, ஸ்தோத்திரம், இந்த மீதி மதுபானத்தையும் குடிச்சு இந்த விஷம் குடிச்சு சாகலாம் என்று அந்த சகோதரன் திட்டம் போட்டு, அப்புறம் அவர் ஒரு மதுபானம் எல்லாம் டீப்போயில் எடுத்து வச்சுட்டு இப்படி ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு போகும்போது அந்த டீப்போயோட கால் தட்டி, இன்னைக்கெல்லாம் பிளாஸ்டிக் டீப்பு தான் இருக்குது, அன்னைக்கு மர டீப்பு பார்த்தீங்களா, இது தட்டினாலும் நம்ம கீழே விழாது. அவர் கீழே விழுந்துட்டார்.
ஏற்கனவே நல்லா ஆடிட்டெல்லாம் இருக்க ஆளு கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்தவன் வாந்தி எடுத்து அப்படியே படுத்துட்டான். அப்படியே அங்க தூங்கிட்டான். ஸ்தோத்திரம். காலையில் எழும்பும்போ மீண்டும் அந்த மனுஷன் பாட்டை போட்டான். அந்த சத்தம் கேட்டு தான் இவர் எழும்புறான். அந்த பாட்டை அவன் கவனித்தான். அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. அந்த இடத்தில் எழும்பி இருந்த அழுதான். அந்த பாட்டு கேட்டு அவன் ரட்சிக்கப்பட்டான். வாந்தியெல்லாம் சுத்தம் பண்ணல. மனைவி வீட்டில் ஓடினான். மனைவி என் பிள்ளைகளை இழுத்துட்டு வந்தான். எனக்காக ஜெபம் பண்ணு என்று மனைவிக்கு முன்னால முழங்கால் மடக்கினான். மனைவி பாவம், அவளுக்கு ஜெபம் பண்ண தெரியல. நான் பாஸ்டர் கூட்டிட்டு வரட்டுமான்னு கேட்டாங்க. கூட்டிட்டு வாண்டாம். பாஸ்டர் வந்து அவருக்காக ஜெபம் பண்ணி அவரை குளிப்பாட்டி எடுத்து சுத்தம் பண்ணி, ஆமே சொல்ல போன ஒரு சில நாளுகளுக்குள்ள அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். அவருக்கு பயங்கர ஆசை, இனி வாழ்வது இயேசுவுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அந்த மனுஷன் அப்படியே எங்க கூட ஆமே பைபிள் காலேஜில் வந்தா. சோத்திரம். வந்துட்டு பிரின்சிபலோடு சொல்லிச்சு, எனக்கு என்ன செய்யணும், படிக்கணும். சோத்திரம். அவர் சொல்லிச்சு, தம்பி ஒன்னும் எல்லாம் எங்க படிப்பிக்க முடியாது. சோத்திரம், நீ என்ன படிச்சிருக்க ஸ்கூல்ல? ஆமே அதுக்கேற்ற படிப்பெல்லாம் இங்க ஆமே முடியாது தம்பின்னு சொல்ல, அவனுடைய சாட்சியெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு அட்மிஷன் கொடுத்தாங்க. நாங்கள் ராத்திரி இருந்து ஜெபிக்கிற ஒரு 4 பேர் உண்டு. நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது இந்த ஜாய் பிரதர் வந்தாங்க. நானும் ஜெபத்தில் இருக்கட்டுமா இருந்தா இருந்தப்போ அவர் சொன்னார், நான் வந்து இப்போ 2 வாரம் ஆயிட்டு, என் மனைவி பிள்ளைங்க 2 பேரும் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க என்ன சாப்பிடணும்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு மாதிரி ஃபோன் வசதியெல்லாம் இல்லை. அவர் எப்படி வாழ்கிறாங்களோ தெரியல. என் மனைவிக்கு நல்லா தைக்க தெரியும். நம்ம ஜெபம் பண்ணுவீங்களா? என் மனைவிக்கு ஒரு டெய்லர் மிஷின் கிடச்சுன்னா அவள் தச்சு பிழைச்சிருவான். ஸ்தோத்திரம். நடந்த காரியம் சொல்லட்டுமா? இது பேசுனது ராத்திரி. ஒரு லெட்டர் போட்டால் 3 நாள் ஆனால் தான் என்ன செய்யும், அன்னைக்கு வந்து சேரும். லெட்டர் போட்ட சகோதரர்கள் உண்மை தானே? சாதாரண ஒரு 3 நாள் ஆகும். அடுத்த நாள் 10 மணிக்கு போஸ்ட்மேன் கொண்டு கொடுக்குது. ஜோய்க்கு ஒரு லெட்டர் படிச்சு பார்த்தா, ஆண்டவர் ஒரு மிஷின் எனக்கு கொடுத்தார். அந்த லெட்டர்ல கைகளை தூக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவ்வளோ நல்லவர் பாருங்க தம்பி, சகோதரர். நம்முடைய ஆண்டவர் நம்ம நினைக்கிறது முன்னி, நம்ம செபிக்கிறது முன்னி அவர் அந்த நன்றாய் அறிகிறார் பாருங்க. ஒரு வார்த்தையெல்லாம் முடிக்கட்டுமா? அந்த ஜோய் பிரதரு இன்னைக்கு எங்களோடு கூட நாம் படிச்ச கன்னியாகுமரி வரும்போது அவர் கர்நாடகத்தில் ஒரு காட்டு பகுதி, ஒரு உள் கிராமத்தில் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக சென்றாங்க. தேவன் அந்த ஸ்கூல் படிப்பு கூட அவருக்கு இல்லை. அவர் தேவன் மானிச்சார் பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அசெம்பிளி சகோட் என்ற பேர்ல அழகான ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி, ஒரு பெரிய ஸ்கூல் அங்க கட்டி, அந்த கிராம மக்களுக்காக ஆமே இரவு பகலா ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க. அவருடைய மகளும் இன்னைக்கு அந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபல். ஆனா ஸ்கூலுக்கு ஓனர் யாரு? இந்த அவன் 3ஆம் வகுப்பு படிச்ச இந்த ஜோய் பிரதர். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவரே, நான் கனம் பண்ணுகிற தேவன். சகோதரா, ஆமென். பூமியில் இருக்கிற சகல கோத்திரத்துக்கு சுவிசேஷம் சொல்லுவது அவருக்கு லேஸ் என்று சொல்லுவதற்கு இந்த சொன்னேன். ஒரு ராத்திரி ஒரு பாடல் கேட்ட உடனே அவர் எதை வெறுத்தாரோ, எதை வேண்டாம்னு சொன்னாரோ, அந்த பாடல் தன் காதில் ஒரே செகண்ட்ல ரட்சிப்பு வந்துச்சு. இயேசு நினைச்சா ஒரே நாளில் முழு உலகத்துக்கு ரட்சிப்பு வருத்தலாம். சகோதரா, வசனம் காத்திருக்கிறது. ஏன் இன்னும் தாமதம் தெரியுமா? அவர் நம்ம மேல் வைத்த ஒரு பெரிதான இரக்கம் தாயப்பா. நம்ம மேல வச்ச இரக்கம் தான் தாமதம். 3வது அந்த தாமதத்துக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? எபேசியர் 5:27 சொல்லுகிறது, சபையை ஒருக்க வேண்டும், சபையை ஆயத்தம் பண்ண வேண்டும். இந்த சபையில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் அன்பா இருக்கிறீங்களா? எல்லாரும் பரிசுத்தமா இருக்கிறீங்களா? ஒருவருக்கு ஒருவர் எல்லாரும் ஐக்கியமா இருக்கீங்களா? இன்னைக்கு ஆராதனைக்கு வரும்போது வீட்டில் சண்டை போட்டுட்டு தான் சர்ச்சுக்கு வந்தீங்களா? புருஷன் மனைவிகளே, சகோதரங்களே, பிள்ளைகளே, கவனியுங்கள். ஏன் அவர் தாமதிக்கிறார் தெரியுமா? தெய்வ சபையை ஆயத்தம் பண்ணணும் என்பதற்காகவே. எபேசியர் 5:27 வாசிச்சு பாருங்கள். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே வாசிச்சு நிறுத்துங்க. அவருடைய தாமதம் புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா.
ஆமென். ஆனால் திரும்ப சொல்லுகிறேன், என் இயேசு வருவார். அவர் வருவார். சில வேளை இன்னைக்கு கூட வரலாம், இல்லை இன்னும் 1000 வருஷம் தாண்டலாம். ஆனா என் இயேசு வருவார். உங்களை ஏமாத்துவதற்கில்ல. ஏன்னு தெரியுமா? இயேசு வருவார் என்பதுக்கு சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சிலர் நினைப்பாங்க, ஆமென், இப்படியே சொல்லி சொல்லி ஆமென் காலத்தை ஓட்டுறேன்னு. இல்ல சகோதரா, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். வேத புஸ்தகத்தில் 2 சகோதரங்கள் இருந்தா. ஒரு ஐஸ்வர்யவான், உலகபரமாய் அழகாய் வாழ்ந்தான், சொத்து சுகத்தோடு வாழ்ந்தான், ஐஸ்வர்யத்தோடு வாழ்ந்தான். அவனுக்கு பேரே ஐஸ்வர்யவான் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இனி ஒருத்தன் இருந்தா, அவன் பேர் பைபிள் இருக்குது. என்ன பேரு? லாசர். 2 பேரும் மரிக்கிறாங்க. அந்த ஐஸ்வர்யவான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அந்த லாசர், அவருக்கு ஒழுங்கா அவருடைய காயங்களை ஆற்றுவதற்கு யாருமே இல்லை. தெருவீதியில் அவரு நாய்க்களுடைய நக்குதான் அவருடைய காயங்கள் ஆறுவதற்கு அவங்களுக்கு கிடைச்ச வழி. தெருவில் விழுகிற ஆகாரம் தான் அவருக்கு கொடுத்த ஆகாரம். கஷ்டதையோ கஷ்டதம், வியாதியோ கொடுமையான வியாதி. எல்லா பாடுகளின் நடுவிலும் அந்த சகோதரனும் மரித்து போனார். 2 பேரும் மரிச்சாங்க. என்ன இயேசு அந்த உபமையிலூടെ அழகாய் சொல்லுகிறார். ஆமென். அந்த லாசர் மரித்ததும், ஓ, சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய தூதன்மாரை அனுப்பி அபிரகாமின் மடியில் பரதீசில் உட்கார வைத்தார். இதோ அந்த ஐஸ்வர்யவான் மரித்தார். நித்திய யாதன ஸ்தலத்து, நித்திய வேதன ஸ்தலத்து, அக்கினி குண்டில் புழுக்களும் ஸ்தோத்திரம் தீயும் நிறைந்த அந்த எரி நரகத்துக்குள்ள அவன் போய் நடுங்குறான். யாரும் காப்பாற்ற முடியாது பிரதர். ஹல்லேலூயா, ஆமென். இந்த இயேசு வருவார். வருவாரா வரமாட்டாரா? இன்னைக்கு எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு வெளியில் இருக்குல்ல பாஸ்டர்? ஆமே. கொஞ்சம் நேரம் கூட இந்த செய்தி கேட்டுட்டு தான் உங்களை அனுப்புவேன். ஹல்லேலூயா. நீங்கள் கவனமாக இருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமே. யாருக்கெல்லாம் பசிக்குது? ஆமாம், நான் உங்களை காப்பாற்றியே ஆகணும். யாருக்காவது சுகர், ப்ரெஷர், நடுநடுக்கம் ஏதாவது இருந்ததுன்னா அப்படி மெதுவாக வெளியே போங்க, அவங்க கண்டிப்பாக ஆகாரம் தருவாங்க. பிரதர், வெளியே நிற்கிற சகோதரங்கள், அப்படி உணவுக்கு யாராவது வந்தால் என்ன செய்யணும்? உணவை கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு எப்படி வருவார்? ஓடி ஓடி சொல்லுகிறேன், இயேசு எப்படி வருவார்? மத்தாய் 24:27 சொல்லுகிறது, திடீர்னு வருவார். எப்படி? மின்னல் பிரகாசம் போல திடீர்னு வருவார். அந்த வார்த்தை போதும். 2வது, இயேசு எப்படி வருவார்? 1 தெசலோனிக்கர் 5:2 இரவில் திருடன் வருகிறது போல. அது இவ்வளவுதான் அர்த்தம். திருடன் சொல்லிட்டா வருவான், சொல்லாம வந்துருவான். ஏன் சொல்லினா நீங்க தெளிவா இருக்கும்ல, எப்போ வருவனு தெரியாது பிரதர். அதுக்காகத்தான் அந்த வசனம். மத்தாய் 24:30 மிகுந்த மகிமையோடும் சக்தியோடு வருவார். ஆம், அவருடைய வரவு மிக அழகா இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். வெளிப்பாடு 1:7 சொல்லுகிறது, மேகங்களில் வருவார். ஆமென். இதெல்லாம் நிறைய பேசலாம், உங்களுக்கு புரிந்தது நாய். ஸ்தோத்திரம். வரும்போது என்ன நடக்கும்? இயேசு வருவார் என்று இப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு நம்பிக்கை ஆயிட்டா? இயேசு வருவார் என்று சொல்லுகிறோம். ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென். கர்த்தாவே வரணே வேகம். ஆமென். கர்த்தாவே வரணே. இந்த பாட்டு கேள்விப்படலையா? நானே பாடுறேன். வேகம். ஆமென். கொஞ்சம் கை கொட்டுங்க பாப்போம். ஆமென். கர்த்தாவே வரணே வேகம். ஆமென். கர்த்தாவே வரணே. ஆமென், 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 ஆமென். கர்த்தாவே வரணே. போதும். ஹல்லேலூயா. என் இயேசு வருவார், அது உறுதியானது. அவர் வரும்போது என்ன நடக்கும்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 முதல் 57 வரை உள்ள வசனம் எனக்கு வாசிக்க ஆசையா இருக்கு. ஆனால் நேர சுருக்கல்ல, இருந்தாலும் நான் வேகத்தில் சொல்லிடுறேன். 51ஆம் வசனம் தொட்டு கீழே பாருங்க. 52ஆம் வசனத்தில் அவர் எப்படி வருவார்? எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக ஆக்கப்படுவோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. 16ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் எக்கால சப்தத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். எப்படி? மிக எக்கால சப்தத்தோடு. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அவர் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அடுத்து பாருங்க, கிறிஸ்துவில் மரித்தவர் முதலாவது
எழுந்திருப்பார்கள். பின்பு 17, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் மேகங்களில் எடுக்கப்படும். இவ்விதமாய் எப்போதும் அதுக்கு பிற்பாடு கர்த்தரோடு கூட அந்த தெய்வ பிள்ளைகளுக்கு வாழ முடியும். அல்லேலூயா. அவர் எப்படி வருவோன்னு புரிஞ்சிச்சுல? ஸ்தோத்திரம். இவ்வளவுதான் அவருடைய முதல் வருகை உங்களுக்கு தெரிஞ்சு. இப்ப இரண்டாம் வருகை எப்படின்னு தெரியுமா? ஸ்தோத்திரம். வானத்தில் அவர் வருவார். அந்த வந்து தூத சைன்யத்தோடு அந்த காகள சப்தம் கேட்கும் போது நமக்கு முன்னாலே மரித்த பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் அப்படி திறக்கும். அது மண்ணுக்கு மண்ணாய் போனாலும், அது கடலுக்குள்ளே மரித்தாலும், எங்கே மரித்தாலும், ஆமென், அது ஒரு மறுரூப சரீரம், ஒரு புதிய சரீரமாய் மாறும். ஆமென். அது அப்படி நொடிப்பொழுதில் இது நடக்கும், எடுத்துக்கொள்ளப்படும். பின்பு உயிரோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அந்த மகிமையோடு மத்தியவானத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் இயேசுவின் வரவு எப்படி சம்பவிக்கும் என்று நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஹல்லேலூயா. அவருடைய நோக்கம் என்ன? அவர் வர்றாருல, இயேசுவோட நோக்கம் என்ன? தம்பி கவனிங்க. மத்தாய் 24:31 சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர்க்காக பாடு சகிச்சு, கஷ்டம் சகிச்சு, அவர்க்காக நிற்குகிற தெய்வ பிள்ளைகளை சேர்த்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷம் தானே? அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். உண்மைதானா? தேவாலயத்துக்குள்ள வரும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம். அப்போ பரலோகம் எப்படி இருக்கும் ஒன்று சிந்திச்சு பாருங்க. சோத்ரம். ஞாயிற்றுக்கிழமை கழிஞ்ச ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு வந்து நான் திரும்பி போகும்போது நிறைய விசுவாச பிள்ளைகள் அங்கெங்கெல்லாம் பார்த்து எல்லாரும் வெள்ளை போட்டு அப்படி போகுது. அது காணதே ஒரு அழகையா. எப்படி? சோத்ரம். இந்த சர்ச்சுக்குள்ள எல்லாமே நீங்க இவ்வளவு பொறுமையா இருப்பீங்களா ஐயா? இப்படி தலையில துணி எல்லாம் போட்டு இங்க இருக்கிற அண்ணன்மார் ஐயாமாரெல்லாம் அப்படியே பாசையா சொல்லுங்க கேட்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்கல்ல. ஏன்? இந்த தேவனுடைய ஆலயம், பரலோகம் பாருங்க, மிக அழகா இருக்கும். இப்போ கூட நமக்கு அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, பிரச்சனை. அங்க வியாதி இல்லை, கஷ்டம் இல்லை, கண்ணு இல்லை, எதுவும் இல்லை. எல்லாரும் ஒரே போல் அப்பா அப்பா. எப்படி அதை ஒன்று சிந்திச்சு பார்த்தீங்களா யாராவது? ஹல்லேலூயா. அதற்காக நம்ம எல்லாரும் சேர்த்துக்கொள்ள அப்ப வர்றாரு. ஆமென். அங்க உங்களுக்கு பசி இருக்குமான்னு கேட்டா இப்படி சொல்லி முடிச்சிடுறேன். நல்ல இன்னைக்கு விருந்தெல்லாம் நல்ல சாப்பிட்டு நல்ல திருப்தி ஆயிட்டு மீண்டும் பாஸ்டர் இங்க வா தம்பி, இதா ஒரு ஆப்பிள் பீஸ் சாப்பிடணும். பாஸ்டர் ஃபுல் ஆயிட்டு சாப்பிட்றா, வேண்டாம் சாப்பிடு. இதுதான் அங்க கிடைக்கிற உணவு. அல்லேலூயா. ஃபுல்லா இருப்பீங்க, திருப்தியா இருப்பீங்க. இன்னைக்கு சில வேளை சோத்திர வீட்டில் சரியா பொங்கதுக்கு கூட நல்ல உணவு இல்லை. இத்தனை வருஷமா வாழ்ந்து ஒரு நாள் கூட நல்ல ஒரு மன மகிழ்ச்சியோடு வாழ முடியல. பிரதர், கவலைப்படாதீங்க. அப்பா வீட்டில் அங்க பெரியவனும் சின்னவனும் ஒருத்தரும் இல்லப்பா. எல்லா மக்களுக்கும் தேவன் ஒரே இடத்தை தான் அழகா வச்சிருக்கிறாங்க. உங்களுடைய பிரதிபலங்களுக்கு வித்தியாசம் உண்டு, ஆனா ஒரு இடத்து தான் இருக்க போறோம். அது அடுத்த ஒரு செய்தி. அது இப்ப நான் பேசி தொடங்க முடியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 17:31 சொல்லுகிறது, நீதியோடு நியாயம் தீர்க்க. நமக்கு இன்னைக்கு இருக்கிற நீதிபதிகள் நீதியோடு நியாயம் தீர்க்க இல்லையா? கவலைப்படாதீங்க, இந்த இயேசு வருவா, நீதியோடு நியாயம் தீர்ப்பா. திரும்ப ஒரு எச்சரிப்பும் சொல்லுகிறேன். இன்னைக்கு நல்ல தெய்வ கிருபையோடு வாழ்கிறவனுக்கு நீதியோடு நியாயம் சொல்லும்போது ஒரு சந்தோஷம். இன்னைக்கும் தவறு செய்துட்டு ஆலயத்துக்குள்ள வந்து என்ன வெளியே சொல்லாதீங்க பாஸ்டர்னு பயந்து இருக்கிற உங்களுக்கு நீதியோடு அவர் நியாயம் விதிப்பார். கவனமாய் இருக்கணும். அப்பா பார்க்க கூடாது, அம்மா பார்க்க கூடாது, பாசுக்கு தெரியக்கூடாது. தவறு செய்கிற ஒவ்வொருவரும் ஒரு நியாயாசனத்துக்கு முன்னால நிற்கணும். அதற்காகவே என்ற இயேசு வருகிறார். வெளிப்பாடு 21 வெளிப்பாடு 21 1 முதல் 4 வரை சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு புதிய வானத்தையும் ஒரு புதிய பூமியை சிருஷ்டிக்க அவர் வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆதி மனுஷன் நஷ்டமாக்கின அந்த ஏதேனை அவர் புதிதாய் நமக்கு உருவாக்கும்படி என்ற இயேசு வருகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. வருகையுடைய அடையாளங்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. ஒரு 19 அடையாளம் வேகத்தில் சொல்லட்டுமா? இயேசுவின் வரவுக்கு ஒரு அடையாளங்கள். ஒன்று கவனியுங்கள், அவருடைய வரவின் முக்கியமான அடையாளம் 24 4 ஹல்லேலூயா. இயேசுவின் வரவுக்கு முந்தி அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள்.
ஒரு காலத்தில் கஷ்டத்தையிலும் வேதனையிலும் ஆவியோடு ஆராதிச்சு விசுவாசத்தோடு ஆராதிச்சு ஆமே ஸ்தோத்திரம் உபவசிச்சு தேவ சந்நிதியில் கண்ணீரோடு கூட வாழ்ந்த ஒரு சமூகம் இங்க இருக்கிறீங்கல்ல. ஹல்லேலூயா. 34 வருஷமாக இந்த இடத்தில் எடுத்த தியாகங்கள் நிறைய உண்டு பாருங்க சகோதரங்களே. ஆமே இன்னைக்கு அநேகரை வஞ்சிச்சு இந்த இடத்தில் மட்டும் ஞான ஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் இந்த சர்ச்சுக்குள்ள வந்தனா இங்க இருக்க முடியாது தெரியல. ஹல்லேலூயா. ஆமே எத்தனையோ மக்கள் ஆனால் இந்த இடத்தில் அவங்க இல்ல, எங்கேயோ வஞ்சிக்கப்பட்டு எங்கேயோ சதிக்கப்பட்டு ஆமே நல்ல நல்ல பரிசுத்தவான்கள் கூட வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலம் இது. நம்ம மீடியாக்கள் எல்லாம் நம்ம கையில் இருக்குல்ல. ஆமே இந்த மீடியாக்கள் அப்பப்ப பார்க்கும்போது தெரியுது ஏதோ ஆமே நம்ம பெரிய பரிசுத்தவான் நினைச்ச ஆளெல்லாம் வஞ்சிக்கப்பட்டது. ஐயோ அவங்களை நீங்கள் குறை சொல்லி நான் பாவம் செய்து என்னை மன்னியும் என்று சொல்லி பரிசுத்தத்தோடு மாறுங்க ஐயா. எச்சரிக்கையாயிருங்கள். இரண்டாவதாக அவருடைய வரவின் அடையாளம் என்னன்னு தெரியுமா? கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பும். இதோ அங்கே கிறிஸ்து, இதோ அங்கே அற்புதம், இதோ அங்கே ஆமே கண்ணீர் வருகிறது, இந்த கலண்டரிலூടെ ரத்தம் வருகிறது, அங்கே அந்த சிலையில் இப்படி எல்லாம் கேள்விப்படுறீங்கல்ல. அதோ வானத்தில் ஒன்று தோன்றியது, ஆமே பெரிய குதிரை, இதெல்லாம் கேள்விப்பட்டது. நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன். நான் கேள்விப்பட்டது ஒன்றுன்னு கை தூக்குங்க. ஆமா ஒரு சிலராவது கேள்விப்பட்டிருக்கீங்க, இல்லைன்னா கேள்விப்பட்டிருங்க. அல்லேலூயா. இப்படி எல்லாம் சிலது நடக்கும். சிலரெல்லாம் எழும்பி சொல்லும் நான் தான் சாமி, நான் தான் கடவுள் என்று. ஆமே அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நான் இங்கே ஆமே அடுத்த பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பும். ஆமே ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு அதிசயம் நடக்குதுன்னு சொல்லி யாரும் ஏமாந்து போகாதீங்க. பைபிளில் உறுதியாய் விசுவாசிகள் நிலைநிற்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமே மூன்றாவதாய் பாருங்கள். ஆமே அந்த மத்தாய் சுவிசேஷம் 24:6 பாருங்க, பார்க்க முடியும். யுத்தங்கள் நடைபெறும். என்ன நடக்கும்? நம்ம காலகட்டத்தில் நிறைய யுத்த செய்திகள் கேட்டீங்களா கேட்கலையா? ஒரு 4 யுத்தத்தை சொல்லுங்க பாப்போம். ரஷ்யா உக்ரைன், அடுத்து இஸ்ரேல் யுத்தம், அடுத்து இந்தியா பாகிஸ்தான், அடுத்து ஈரான் ஈராக்கு. என் வயசுல உள்ளவெல்லாம் கேட்டீங்களா? ஈரான் ஈராக் யுத்தம் பார்த்தீங்களா? ஆமே இப்படி நிறைய யுத்தங்கள். இந்த யுத்த ஆமே செய்திகள் எல்லாம் கேட்கும் போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது வேற ஒன்றும் இல்லை, என் அப்பா வரப்போகிறாரு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. 4ஆவதாய் பாருங்கள், அதனுடைய 7ஆம் வசனம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும். ஆமே ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆமே சுவிசேஷத்துக்கு விரோதிகளாய் 4 பேர் எழும்பி வந்தா அவங்கள கூட நம்ம ஜெபித்து ஜெயம் எடுக்கலாம், அவங்களும் தெய்வ பிள்ளைகளாய் மாறும். ஆனா உள்ள எப்படி சர்ச்சுக்குள்ள விரோதிகள் எழும்பினா அது ரொம்ப கஷ்டம் ஐயா, அது ரொம்ப கஷ்டம். சபைக்குள்ள ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் விசுவாச பிள்ளைகளுக்குள்ள குடும்பத்துக்குள்ள அது ரொம்ப கஷ்டம். பைபிள் அதுதான் சொல்லுகிறது. ஆமே ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும். 7ஆம் வசனம் 2ஆம் பகுதி பாருங்க, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். இன்னைக்கு அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ பெருசா நான் பெருசா, ஆமே எப்போது எது வேணும் நடக்கலாம் பிரதர். இதெல்லாம் என் இயேசுவின் வரவின் அடையாளம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். 7ஆம் வசனத்தில் அடுத்து ஒன்று சொல்லுகிறது, என்ன? பஞ்சங்கள். அல்லேலூயா. இந்த பைபிள் வசனம் எல்லாம் படிக்க ஆசை உண்டு, நேரம் இல்லையே. பஞ்சங்கள், பஞ்சம். உங்களுக்கு பஞ்சம் இருக்கா? இருக்கா இல்லையா? உங்களுக்கு பஞ்சம் இருக்கா? பஞ்சம் இல்லாததுனாய் ஸ்தோத்திரம். நீங்க மௌனமா இருக்கிறீங்க, உங்களுக்கு பஞ்சம் இல்லையா? உங்களுக்கு பஞ்சம் இல்லை. ஸ்தோத்திரம். ஆமே ஒரு காலத்தில் காலையில் வேலைக்கு சென்று மாலையில் மட்டும் உணவு சாப்பிடுகிற எத்தனையோ வீடுகள் இருந்துச்சு. ஆமேன். ஒரு நாள் வேலைக்கு போக முடியல, கொஞ்சம் படுக்கையில், ஆனால் பட்டினி கிடந்த எத்தனையோ வீடுகள் இருந்துச்சு. ஸ்தோத்திரம். ஆமே என்னுடைய மாமியோட சாட்சி, என்னுடைய ஸ்தோத்திரம் மனைவியோட அம்மாவோட ஒரு சாட்சி ஒற்றை வார்த்தையில் முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். அவரு ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி ஆமே கோயிலில் ஏடு வாசிக்கக்கூடிய ஒரு சகோதரி 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. புருஷனே ஆமே வெட்டி வெட்டி கொண்டு ஒரு சாக்கில் ஏற்றி ஒரு கிணற்றுக்குள்ளே போட்டிருந்தாங்க. அந்த சகோதரி இளம் வயதில் 21 வயது ஆகுறதுக்கு முந்தி 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகளை வளர்த்த முடியாமல்
ஒரு அநாத ஆசிரமத்தில் கொண்டு விட்டாங்க. ஸ்தோத்திரம். இந்த சகோதரி வீட்டில் ஆமே இருக்கிறாங்க. அந்த சகோதரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு எப்படி பிழைச்சிட்டு இருக்கிற ஒரு காலம். திடீர்னு அவனுடைய காலில் ஒரு பெரிய புண்ணு வந்துச்சு, நடக்க முடியல. வாரங்கள் மாதங்களாக படுக்கையில் இருக்கு. அவங்களுக்கு பக்கத்து வீட்டில் பிரதேச எல்லாம் இருக்கிறாங்க, ஒரு ஆகாரம் கொடுக்க யாருமே இல்லை. இந்த சகோதரி ஆமேன் அப்படியே இருக்கும்போது செருவாரகுணம் சபையில் ஒரு சில சகோதரிகள் டிராக்ஸுமாக அந்த வீட்டுக்கு வந்து அந்த சிஸ்டருக்காக ஜெபம் பண்ணினாங்க. ஜெபம் பண்ணிட்டு சொன்னாங்க, நீ ஜெபம் பண்ணினா இயேசு உன்னை விடுதலாக்கும், இயேசு அற்புதம் செய்யும்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த தாய்க்கு அவங்க சொன்னதெல்லாம் கேட்டாச்சு. அந்த வலி தாங்க முடியல, பசி தாங்க முடியல. அப்படியே இருந்துட்டு கொஞ்சம் அந்த பசி தாங்க முடியாமல் இழஞ்சு அந்த வீட்டுக்கு வெளியே வந்து எட்டி பார்த்தாங்க. யாராவது பார்த்தோன்னா கொஞ்சம் உணவு கேட்கலாம். பார்த்தா அந்த வீட்டுக்கு வராந்தில் அந்த முற்றத்தில் ஒரு சின்ன பாதை உண்டு. சோத்திரம். அந்த வீட்டில் தான் நான் திருமணம் பண்ணியிருக்கிறேன், அதனால அது தெரியும். அந்த வீட்டில் அந்த பாதையில் அவங்களுடைய பிரதருடைய ஒய்ஃபு, அண்ணனுடைய மனைவி ஆமேன் கொஞ்சம் பிரியாணி கொண்டு அது நாய்க்கு தட்டி போட்டிருக்கு. ஸ்தோத்திரம். கொஞ்சம் பிரியாணி அதை ஏதோ ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிற சகோதரி அவங்க அங்கே கிடைச்சவங்க சாப்பிட்டதுக்கு மீதி கொண்டு தட்டி இருக்கு. இவளுடைய பசி தாங்க முடியாமல் இந்த தாய் அப்படியே சென்று அந்த நாய்க்கு வைத்திருந்த அந்த பிரியாணி எடுத்து சாப்பிட தொடங்குறா. அதை எடுக்கும்போது எந்த நாய் இதை எடுக்கிறா என்று சொல்லி திட்ட அந்த வீட்டுக்குள்ளே இருந்த அந்த சத்தம் வர இந்த சகோதரி திரும்பி வீட்டுக்குள்ளே வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, கொஞ்ச நேரத்தை இந்த இடத்தில் வந்து ஒரு சிலர் ஜெபம் பண்ணி போனாங்க. அந்த இயேசு உண்மையுள்ள இயேசுவாக இருந்தால் இன்னைக்கு எனக்கு ஒரு பிரியாணி ஆண்டவர் தரணும், எனக்கு ஒரு வெள்ளை சேலையும் ஆண்டவர் தரணும். தருமானால் நான் என்னுடைய ஆயுஸ் நாள் முழுவதும் இந்த இயேசுவை நம்புவேன். அதுவரை எந்த சர்ச்சிலும் போகாத ஒரு சகோதரி ஒரே ஒரு நாள் கேட்ட அந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு நம்பிக்கைக்கு ஆளாயிட்டான். நடந்த காரியம் தெரியுமா? ஸ்தோத்திரம். இந்த ஜெபம் பண்ணிட்டு அவர் போய் படுத்துட்டார். ஸ்தோத்திரம். கொல்லத்தில் கிட்டத்தட்ட ஆமே அந்த இடத்துல நின்று ஆமே ஒரு 80 கிலோமீட்டர் அந்த பக்கம் கொல்லத்தில் ஆமே ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய், ஒரு பிரியாணி வாங்கு, ஆமே ஒரு வெள்ளை சேலை ரெடி பண்ணு, வாங்கு, ரெண்டையும் வாங்கி ஒரு பார்சல் கட்டு, இன்னும் அட்ரஸில் கொண்டு கொடுத்துரு. எப்படி? அல்லேலூயா. நடந்த சம்பவம் பாருங்கள். ஆமே இந்த சகோதரி ஆமே ட்ரெயினில் ஏறுறாங்க. பாடசாலைக்கு வர்றதுக்கு ட்ரெயின் ஏறும்போது பக்கத்தில் கேட்குறாங்க, இந்த அட்ரஸ் யாருக்காவது தெரியுமா? இது என் வீட்டுக்கு பக்கத்து தான் இந்த அட்ரஸ், அந்த அம்மாவே எனக்கு தெரியும், இந்த பார்சல் அங்கே கொடுத்துருன்னு அந்த சகோதரி கிட்ட கொடுக்க. அந்த சகோதரி வந்துட்டு ஏக்கா உங்களுக்கு ஒரு ஆள் ஒரு பார்சல் தந்தாங்கன்னு சொல்லி கொடுக்க. அதில் என்ன உள்ளே இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியல. ஸ்தோத்திரம். இந்த அம்மா அப்படியே படுத்திருந்தாங்க. ராத்திரியாச்சு, பசி தாங்க முடியல. ஸ்தோத்திரம். என்னதோ ஒருத்தி கொண்டு தந்தாலே சாயங்காலம் என்னன்னு பார்ப்போன்னு சொல்லி மெதுவாக இடைஞ்சு அந்த பார்சலை திறந்து பார்த்ததும் ஒரு அழகான வெள்ளை சேலை. அது மீண்டும் கீழே பார்த்தா அழகான ஒரு பிரியாணி பார்சல். அல்லேலூயா. ஆண்டவருடைய மேலான கிருபையினால அந்த அம்மாவுடைய இருதயத்தில் இயேசுவின் வல்லமை இறங்கி வந்து அவங்களை ரட்சித்து இன்னைக்கு அவங்க முழு நேரம் ஊழியக்காரத்தியாக இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு சிலருக்கு அவரை நன்றாய் தெரியும். அவருடைய 3 பிள்ளைகளும் இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தில் இருக்கிறாங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா என்று சத்தமாய் சொல்லுங்க. ஆமே. இப்படி பஞ்சத்திலும் கஷ்டத்திலும் வாழ்ந்த அநேகர் உண்டு பிரதர். ஆமே. இங்க இருக்கிற ஒரு 30 வயசுக்கு மேல உள்ளவங்க பசி என்னன்னு கொஞ்சம் அறிஞ்சிருப்பீங்க. அல்லேலூயா. ஆமே. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு சாப்பாடுக்கு தான் நீங்க அடி கொடுப்பீங்க, வேற எதுக்கும் அடி கொடுக்க வேண்டி வரல. பிள்ளைகளுக்கு சாப்பாடு சாப்பிடாததுனால தான் அடிக்கிற நிலைமைக்கு தேவன் மாற்றினா. எதற்குன்னு தெரியுமா? எத்தனையோ பிள்ளைகளுடைய கண்ணுநீர்கள், எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய கண்ணுநீர்கள் இந்த பூமியில் விழுந்து ஆமே நான் சொல்லுகிறேன் இந்த தமிழ்நாட்டுக்கு ஆமே போட்டி போட்டானாலும் பரவாயில்லை. ஒருத்தன் சொல்லுகிறா நான் ₹1 அரிசி கொடுப்பேன்னு, ஒருத்தர் அடுத்த ஒருவர் சொல்லுகிறா ₹1 இல்லாம நான் ஃப்ரீயா கொடுப்பேன்.
கொடுப்பேன் என்று. எப்படியோ ஒவ்வொரு வீடுகளிலும் ரேஷன் அரிசியாவது ஃப்ரீயா வரும் அளவுக்கு அந்த பஞ்சத்தை மாற்றின கர்த்தருக்கு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சில வேளை நீங்கள் சிலர் அந்த ஆகாரத்தை சாப்பிடாதவர்களாக இருக்கலாம். கோழிக்கோ மாட்டுக்கோ கூட தட்டுனவங்க இந்த செய்தியை கேட்கலாம். ஆனால் எத்தனையோ லட்சம் மக்களுக்கு இந்த உணவு ஒரு உணவாக இருக்கிறாங்க தெரியுமா? ஹல்லேலூயா. കഴിഞ്ഞ സ്തോത്ര മാദത്തിൽ എങ്ങളുടെ ഡൽഹി കോൺഫറൻസുக்கு நான் போகும்போது பஞ்சாப் பகுதியில் நாங்கள் சில ஊழிய இடங்களை சந்திக்கும்படி சென்றேன். எங்களுடைய கூட உள்ள சகோதரங்கள் சொன்னாங்க, இதெல்லாம் டவுனா இருக்கு, எங்களுக்கு உள் கிராமங்கள் பார்க்கணும் என்று. நாங்கள் இரவில் எழும்பி ஒரு மாலை நேரத்தில் கிராமங்கள் தோறும் நடக்க தொடங்கினோம். பார்த்தோம், என் கண்ணால பார்த்தேன் பிரதர். எங்கேயோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு மீதி வந்த பரோட்டா, எங்கேயோ ஒரு பேக்கரி கடையில் மீதி வந்த ரொட்டி கஷ்ணங்கள் பிள்ளைகள் கொண்டு காய வைக்கிறாங்க. காய வச்சு ஒரு சாக்கில் இருக்குது. நான் பார்த்தேன், இது எதுக்கு? ஒரு பெரிய பாலம், அதன் கீழே ஒரு 100 அதிகம் பிள்ளைகள் குடியிருக்கிறாங்க, சின்னதும் பெருசும். அவங்களுடைய வீடு அந்த அதுக்குள்ள ஒரு சின்ன ஷெட்டுக்குள்ள தான். ஸ்தோத்திரம். அதில் நான் பார்க்கிற ஒரு பிள்ளை அந்த ஆகாரத்தை காஞ்சிருக்கிற அந்த பரோட்டா பீஸை எடுத்து கடிக்கிறான். அப்போதான் புரிஞ்சிச்சு, நம்ம இந்தியா டிஜிட்டல் இந்தியா இன்றைக்கு இருக்கிற நிலைமை. நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையோட இந்த வார்த்தை முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு 100 கோடி மக்களில் 40 கோடி மக்கள், இன்னும் சொல்ல போனா 40% மக்கள் ஒரு நேரம் மட்டும் உணவு சாப்பிட்டு அவருடைய பசி ஆற்றுகிற மக்கள் இந்தியாவில் இப்பொழுது இருந்துட்டு இருக்கிறது. நான் சொல்லுகிற கணக்கல்ல, கூகுள் பே நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை உங்களை இந்த அளவுக்கு வைத்ததுக்கு கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பஞ்சங்கள் வரும்போது புரிந்து கொள்ளுங்கள். ஆப்பிரிக்கா கண்டங்களை குறித்து நான் இப்போ சொல்ல விரும்பவில்லை. யுத்தங்கள் நடந்த நாச போன்ற இடங்களை குறித்து நான் சொல்ல விரும்பல. கெஞ்சுகிறாங்க ஒரு நேரத்தை ஆகாரத்துக்காக பிஞ்சு பிள்ளைகள். பஞ்சங்கள் வரும்போது புரிந்து கொள்ளுங்கள், என் இயேசுவின் வரவு சமீபமாயிற்று. அடுத்ததாய் அதே வசனம் சொல்லுகிறது, கொள்ள நோய்கள். கொள்ள நோய்களை பத்தி நான் உங்களுக்கு விவரிக்க தேவையில்லை. டாக்டர்ஸ் நர்ஸ் மட்டும், அது ஆபரேஷன் தியேட்டரில் மட்டும் பயன்படுத்தின மாஸ்க் ஆலயங்களில் கொண்டு வந்தோமே. ஏன்? கொள்ள நோய். ஹல்லேலூயா. கொள்ள நோய்கள் அநேக ஆயிரம் மக்களை இழுத்து கொண்டு போனாங்க பிரதர். ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்டேட்டஸ் நான் படிப்பேன். ஒவ்வொரு ராஜ்யத்திலும் எத்தனை மக்கள் மரிச்சு கொண்டிருக்க இப்படும் அந்த ஸ்டேட்டஸ் உங்களுடைய கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். கொரோனாவில் மரித்தவங்களுடைய கணக்குகள் ஒவ்வொரு ராஜ்யத்திலும் பாருங்கள். எத்தனையோ லட்சங்கள், எத்தனையோ லட்சங்கள். சகோதரா, இன்றைக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது எவ்வளவு வேகத்தில் நம்முடைய சாஸ்திரஜன்மார், நம்முடைய விஞ்ஞானிகள் ஓடுகிறார்களோ அதை விட வேகத்தில் புதிய புதிய வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் புரிஞ்சு கொள்கிறீங்க? ஆமென். பிபி கூடி பிரஷராய் செத்தவன் இல்லைன்னா பலவீனப்படுகிறவன் எல்லாம் ஒரு 40 வயதுக்கு மேலே தான் நமக்கு தெரியும். ஒரு நியூஸ் படிச்சிங்கள, 2000 கூடுதல் சின்ன குழந்தைகள் பிபி கூடி அவங்களுக்கு அப்படியே அவங்க படுக்கையில் ஆயிட்டு. படிச்சிங்களா சகோதரங்களே? கொள்ளை நோய்கள். ஹல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சொல்லுங்க, சுத்த கிருபை ஐயா. அடுத்ததாக 8ஆவதாக பூமி அதிர்ச்சிகள். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஸ்தோத்திரம் நடந்துட்டு இருக்கா? இப்போ எல்லாம் நம்ம இந்தியாவில் பூமி அதிர்ச்சி குறைவு போல இருக்குது. சில ராஜ்யங்கள்ல இப்பழும் பூமி அதிர்ச்சி நடந்துட்டு இருக்கு ஐயா. ஏதோ சில செய்தி தான் நம்ம கேட்கிறோம். சகோதரங்களே, இதெல்லாம் வேதனையோட என் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அடுத்த மார்க்கு சுவிசேஷத்தில் ஒரு 3 காரியம் சொல்லப்பட்டது. மார்க்கு 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். கலகங்கள் உண்டாகும். என்ன உண்டாகும்? 12ஆம் வசனத்தில் பாருங்க. கலகங்கள் உண்டாகும். அதை விவரிக்கணுமா? தெரியுதுல்ல? ஹல்லேலூயா. കഴിഞ്ഞ வாரத்தில் கூட எங்க வீட்டுக்கு பக்கத்துன்னு ஒரு பிள்ளை ஸ்தோத்திரம் ஒரு லவ் பண்ணி ஓடி போயிடுச்சு. ஒரு அட்வொகேட் கிட்ட போய் என்ன செய்யலான்னு அவங்க பெற்றோர்கள் கேட்கும்போது நானும் கூட உண்டு. அவர் அழகாய் கொடுக்கிறாங்க, இது திருநெல்வேலியில் ஆயிருந்தா வெட்டி சாத்தி இருக்கும். എന്നിട്ട് அவர் ஒரு காரியம் சொன்னாரு. அப்படி திருநெல்வேலியில்
ஆமே ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதி போல, அதெல்லாம் எனக்கு இப்போ சொல்ல தேவையில்லையே. ஆமே ஆமே ஒரு பிள்ளை இப்படி ஒரு பையன் ஒரு பிள்ளை இழுத்துட்டு போச்சு. அங்க 3 கொலை, இங்க 3 கொலை. இது நம்ம பேப்பர் படிச்சிருக்கோமே. 6 ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன தவறு நிமித்தம் எத்தனை கொலை? 6 பேர். அல்லேலூயா. കഴിഞ്ഞ மாதத்தில் நடந்த காரியம்தான். கவனியுங்கள். ஆமே கலகங்கள் உண்டாகும். இன்னைக்கு எங்க தான் சமாதானம் இருக்கு? மதபரமாக எடுத்த கலகங்கள், கட்சிகள் எடுத்த கலகங்கள், சமூகங்கள் எங்கேயும் கலகங்கள். சகோதரா, இயேசுவின் வரவின் அடையாளம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். பெற்றோர்களுக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவர்களை என்ன செய்வாங்களா? சகோதரா, கொலை செய்வார்கள். கொலை. ஸ்தோத்திரம். எல்லாரையும் சொல்லலையா? இன்னைக்கு காலையில் ஆராதனைக்கு வரும்போ எங்க பிரதர் ஒரு நாள் போன் பண்ணிச்சு. ஓன்னு கதறிட்டு 85 வயதுள்ள அம்மா இறந்து போச்சுன்னு. കഴിഞ്ഞ வாரம் அவர் போன் பண்ணிச்சு. 85 வயதுள்ள அம்மா ஹாஸ்பிட்டல் கொண்டு வச்சிருக்கிறாங்க. பாஸ்டர் ப்ளீஸ் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் அப்போ இப்படி நினைச்சிட்டேன், என்னடா வயசு 85 ஆச்சு, எவரை இன்னைக்கு காப்பாத்துறதுக்கு என்ன ஜெபம், இப்படிதான் யோசிச்சுட்டேன். ஆனா அவருடைய அந்த ஏக்கத்தை பார்த்துட்டு நான் பிரேயர் குரூப்பில் போட்டுட்டேன். சபையில் சொல்லிட்டேன், ஐயா எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க அந்த அம்மாவுக்கு. நேற்று இரவில் இறந்துச்சு, இன்னைக்கு 3 மணிக்கு அந்த அம்மாவுடைய அடக்கம். அப்படிப்பட்ட பிள்ளைகளும் இருக்குது இந்த காலத்தில், இல்லைன்னு தான் சொல்லல. தாய் தகப்பனை நேசிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா ஒரு கூட்டம் பிள்ளைகள் இருக்கிறாங்க, எவனை கொன்னா தான் என்ன செய்ய முடியும்? அந்த சொத்தை எழுதி வாங்க முடியும். பெற்றோர்களே, செய்தியிட இடையில் உங்களுக்கு ஒண்ணு சொல்லி போகிறேன். இருக்கிற சொத்தை எல்லாம் நம்பி 2 பேருக்கும் எழுதி கொடுத்துறாதீங்க. கொஞ்சம் உங்களுக்கு வச்சிருங்க. செத்தது பிறகு அடிபட்டு வாங்கட்டும். நிறைய குடும்பங்களை சந்திச்சதுனால் இந்த வார்த்தை சொல்ல வேண்டதாயிற்று. கவனியுங்கள். ஆமென். பெற்றோர்களுக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவர்களே, ஸ்தோத்திரம். 13ஆம் வசனம் பாருங்கள். என் நாமத்தினாலே எல்லாவரும் பகைக்கப்படுவீர்கள். ஆமே, கிறிஸ்துவின் வேதத்தை தூக்கிற எனக்கு உங்களுக்கு இது உண்டு. பகை உண்டா இல்லையா? கவலைப்படாதீங்க. லூக்கா சுவிசேஷத்திலே ஒரு 4 காரியத்தை கூட சொல்லுகிறேன். ஆமென். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 11ஆம் வசனம் சொல்லுகிறது, வானத்தில் இருந்த பயங்கர தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகுமா. நம்ம சில நேரத்தில் நியூஸில் வரும், இன்னைக்கு யாரை பார்க்க கூடாது? சூரியனை. கண்ணெல்லாம் போயிடுமா? அந்த வார்த்தை கேட்டிருக்கீங்க? இதாவது கேட்டிருக்கீங்களா பிரதர்? கேட்டிருக்கீங்களா? வானத்தில் சில தோற்றங்கள். சோத்திரம். திடீர்னு நியூஸ் வரும், அங்க ஒரு பெரிய கல் வந்துட்டே இருக்கு, அது பூமியை பார்த்து தான் வருகிறது. இதெல்லாம் இயேசுவின் வரவின். வெரி குட். ஹல்லேலூயா. 16ஆம் வசனத்தை பாருங்கள். பெற்றோர்கள், சகோதரங்கள், பந்து ஜனங்கள், சிநேகிதர்கள் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது ஒரு மோசமான காலம் ஐயா. சிநேகம் தணுத்து போயிட்டு, அன்பு தணுத்து போயிட்டு ஐயா. அன்பு தணுத்து போயிட்டு. இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் என்னன்னு தெரியுமா? நான் என் பிள்ளை இந்த லெவலுக்கு ஆயிட்டு. ஒரு காலத்தில் ஒரு வீட்டில் ஸ்தோத்திரம் ஒரு திருமணம் நடக்கும்னு சொன்னா 1 வாரத்துக்கு முன்னாலே பந்து ஜனங்கள் வந்து இருப்பாங்க. அது முடிஞ்சு எதுக்கு இந்த சில சடங்கெல்லாம் ஆமே ஊர்ல நமக்கு வச்சிருக்கிறாங்க தெரியுமா? அந்த பந்தங்கள் பிரிஞ்சிருந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கல்யாணம் முடிஞ்சிட்டு 1 வாரம் ஒரு 10 நாளெல்லாம் இருந்து அதை கொண்டாடிட்டு போயிடுவாங்க. அப்ப பிரிஞ்சிருந்த சகோதரங்கள் எல்லாம் ஒண்ணா. இதுதான் அந்த காலத்துல திருமணங்கள். இன்னைக்கெல்லாம் மண்டபத்தோட முடிஞ்சிரு, அங்கே வந்துரு, இங்க வராத. சரி தானே? ஹல்லேலூயா. மரணத்தை எடுங்க. இந்த அருமனை பகுதியில் ஒரு பெரிய வசதி உள்ள ஒரு குடும்பத்தில் அந்த அம்மாவோட புருஷன் ஒரு இன்ஸ்பெக்டர். ஆமே, அந்த அம்மாவோட மரணத்துக்கு நான் சென்றேன். அந்த 3 பிள்ளைகள் எல்லாம் வசதியா தான் இருக்கிறாங்க. பெரிய குடும்பம். அடக்கத்துக்கு போக முடியல. அடக்கம் முடிஞ்சு சாயங்காலம் 3 மணிக்கு நான் உள்ள போகும்போ ஆமே அந்த வீட்டில் அந்த 3 சகோதரிகளும், அதில் ஒரு ஆளுடைய புருஷனும், அந்த 2-3 சின்ன பிள்ளைகள் மட்டும்தான் அவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறாங்க. எனக்கு பயமாயிட்டு, இங்க தானா நான் வந்தது என்று. அவங்க மட்டும் அழுதுட்டு இருக்கிறாங்க. உங்க வீடுகள் என் வீடுல இதுதான் நடக்குது ஐயா. ஸ்தோத்திரம். பந்தங்கள் முறியப்படுகிறது. அன்னைக்கு மரண வீடுகள் 8ஆம் அடியந்திரம், 16ஆம் அடியந்திரம், இதெல்லாம் எதுக்கு வச்சிருந்தாங்க தெரியுமா? இந்த 16 நாளும் அங்க நிக்க. 3ஆம் நாளா என்னதோ தான் எண்ணெய் ஊத்துவாங்க. அதுவரை நீ துக்கித்து இருக்கிறதுக்கு.
நீ உன்னோட பந்தம் பெருக்கிறதுக்கு அந்த முன் பிதாக்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாங்க. இன்னைக்கு அது நஷ்டமாயிட்டையா. இந்த வார்த்தை நான் இங்கே முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பந்தங்கள் முறிந்து போகிறது. ஸ்தோத்திரம். இன்னும் 12ஆம் வசனத்தில் அங்கே தெரிகிறது, சிறைச்சாலைகள், ஆமே, உபத்திரவங்கள் உண்டாகும். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு இந்த விசுவாச நிமித்தம் எத்தனை ஊழியர்கள் இந்தியாவிலே சிறையில் இருக்கிறாங்க, விசுவாசிகள் சிறையில் இருக்கிறாங்க. எந்த தப்பு செய்யலையா, போதையும் கடத்தல, போதையை அருந்தவும் இல்லை, ஆனா சிறையில் இருக்காங்க. எதுக்கு? ஆமென், சுவிசேஷ நிமித்தம் உபத்திரவம் சகிக்கிற யாராவது இருந்தா அவன் பாக்கியவான் ஐயா. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 21 ஆமென் 16 சொல்லுகிறது, உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். ஹல்லேலூயா, ஆமென். 17ஆம் ஆமென் வசனத்தை பாருங்கள், என் நாம நிமித்தம் எல்லாரும் உங்களை பகைக்கப்படுவார்கள். 18ஆம் வசனத்தை பாருங்கள். சாரி, ஆமா, கரெக்ட் தான். 18ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா 21:18க்கு வாங்க. அங்கே சொல்லுகிறது, ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாவது என்ன செய்யாது. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிற தெய்வ ஜனமே, சில வேளை, ஆமே, ஸ்தோத்திரம், அந்த தீமோத்தேயு போல ஒரு ஆஸ்திரேலிய மிஷனரி 2 பிள்ளைகள், அது ஒரு ஆள் பேரு தான் ஞாபகம் வந்துச்சு, தீமோத்தேயு. இனி ஒரு ஆளோட பேரு கிரகாம் ஸ்டீல், அப்பா பேரு, பிள்ளை ஞாபகம் இல்லை. ஓகே, அந்த தகப்பன் அந்த 2 பிள்ளைகளும் கொலை பண்ணப்பட்டாங்க. எதுக்கு? குஷ்டரோகிகளே. இல்ல இல்ல, அப்படியா? வில்லியோன் ஐயா சொல்றாங்க. ஓகே, அது ஒரு பையன் பேர் தீமோத்தேயுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமே, கொலை பண்ணப்பட்டாங்க. எதுக்காக? குஷ்டரோகிகளை தொடச்சதுக்கு ஐயா, அவங்களுடைய புண்ணுகளை ஆற்றியதுக்கு. ஹல்லேலூயா. ஆனால் ஒன்றுதான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த பிள்ளைகளை சில வேளை இந்த பூமி நன்மை பெறாம போச்சு என்று தான் நான் சொல்லுவேன். அந்த பிள்ளைகளும் வளர்ந்து வந்திருந்தா இனி ஒரு ஆமை கிரகாம் ஸ்டீல் எழும்பி இருக்கும். அதுக்கு இந்த பூமி அவங்களுக்கு இடம் கொடுக்கல. ஆனால் அவர்கள் கஷ்டத்தை இல்லாத இடத்தில் என்ற தேவனோடு கூட இருக்கிறார். ஆமே, இது சும்மா ஒரு கெட்டுக்கதை அல்ல. வேத புஸ்தகம் படிக்கும் போது முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான் மரிக்கிறார். ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லும் போது, ஆமே, என்ற இயேசு, ஆமே, மௌனமாய் இருக்க முடியல. அவர் எழும்புகிறார். ஆமே, ஆண்டவருடைய பிள்ளையாய் ஸ்தேவானை அப்படியே வரவேற்கும் வண்ணமாகவே அவருடைய சிங்காசனத்தில் நின்று எழும்புகிறார். ஆண்டவருக்காக நீ ஒரு ஆமை ஏச்சு, ஒரு பேச்சு, ஒரு அடி, ஒரு காயம் உன்னிட மேல் விழுந்திருந்தா நான் சொல்லுகிறேன், நீ ஒரு பாக்கியம் உள்ளவன். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, 19ஆம் வசனத்தை மட்டும், உங்கள் பொறுமையில் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த காலத்திலே இயேசுவின் வரவு சமீபமாயிட்டு, பொறுமையாய் காத்திருப்போம். இந்த வார்த்தைகளை நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் ஜனத்தினுடைய சுபாவங்கள் சொல்ல முடியும். ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். இயேசுவின் வரவுக்கு முன்பு முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் நிச்சயம் எட்டும். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த கடைசி பகுதிகளே, ஆமென், நான் ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாருக்கும் புரியதுக்காக இப்படியே சொல்லி முடிச்சிட்டுமா? ஸ்தோத்திரம். இயேசு வருவார் என்பதுக்கு சந்தேகம் இல்லை. இப்படி நான் சொன்ன கிட்டத்தட்ட 18 அடையாளங்கள் நமக்கு சொல்லுகிறது, என்ற இயேசு வர மிக நெருங்கிட்டு, வரவு மிக நெருங்கிட்டு. ஆமே, எப்படின்னு தெரியுமா? சுருக்கமாய் சொல்லிடுறேன். என்ற இயேசு வானத்தில் அவர் தோன்றுவார். ஹல்லேலூயா, ஆமே. இந்த காகல சத்தம் கேட்கும்போது, ஆமே, நான் ஏற்கனவே சொன்னது போல மரித்தவர்கள் முன்னே உயர்ப்பார், பின்பு உயிரோடு கூட இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்து ஒன்று நடக்கும் பாருங்க. ஆமென். அடுத்ததாய் நடக்கக்கூடிய காரியம் என்னன்னா, ஸ்தோத்திரம், 7 வருஷம் அந்த மத்திய வானத்தில் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தவான்களும் சேர்ந்து மத்திய வானத்தில் வாழ்வார்கள். எத்தனை வருஷம்? இந்த காலத்தில் இந்த 7 வருஷம் பூமியில் அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்யும். 3.5 வருஷம் மிக அழகா இருக்கும் அவங்களுடைய ஆட்சி. எல்லாரும் அவரே இவர் தான் நல்ல ராஜான்னு ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஆனால் ஸ்தோத்திரம், அடுத்த 3.5 வருஷம் அவருடைய ஆட்சி கொடூரமாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் தள்ளப்பட்ட விசுவாசிகளானாலும் தள்ளப்பட்ட உலக மனுஷனுக்கு ஒரு உறுதி வரும். ஓஹோ, இயேசு வரும் என்று சொன்னது போல அவர் வந்தார். ஐயோ, நம்ம தள்ளப்பட்டோமே, இந்த இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ளாம போனோமே என்று சொல்லி அவர்கள் துக்கித்து அழுவார்கள் பாருங்க. அல்லேலூயா. சிலரு நினைப்பாங்க அந்த நேரத்தில் நம்ம இரத்த சாட்சியாய் மரித்த பரலோக ராஜ்யம் போலான்னு.
நடக்கவே நடக்காது. ஏன்னு தெரியுமா? இந்த இவ்வளோ அழகான ஆரோக்கியமான இப்படி ஆலயத்தில் வந்து நல்லா துதிக்கலாம், ஜெபிக்கலாம், எல்லா வாய்ப்பும் உள்ள இந்த நேரத்தில் நீ தேவனை தேடாம இருந்தால், இந்த நேரத்தில் நீ இறைச்சியும் சாப்பிட்டு வீட்டில் ஆராதனைக்கு கூட போகாம இருந்தா எப்படி ஐயா உனக்கு நல்ல எபனேசராய் அவர் விளங்க முடியும்? நீ தள்ளப்படும், பாவத்தில் வாழ்கிற நீ தள்ளப்படும், எரி நரகத்துக்கு ஆளாகும், ரகசிய பாவங்களை வைத்திருக்கிற நீ தள்ளப்படும், விபச்சாரம் செய்கிற நீ தள்ளப்படும், திருடுகிற நீ தள்ளப்படும், பொய் சொல்லுகிற நீ தள்ளப்படும், ஏறி நரகத்துக்கு நீ தள்ளப்படும் போது காத்திருக்கிற ஒரு கூட்டம் ஜனம் ஆண்டவரோடு கூட நித்தியமாய் வாழும். கவனியுங்கள், 7 வருஷத்துக்கு பிற்பாடு, 7 வருஷத்துக்கு பிற்பாடு இதோ என்ற இயேசு கிறிஸ்து மீண்டும் பரிசுத்தவான்களோடு கூட இந்த பூமிக்கு வருவார். அப்பதான் புதிய வானம் புதிய பூமி உருவாகும். அங்கே இருக்கிற ஜனத்துக்கு பிற்பாடு பாவம் செய்ய முடியாது. ஏனென்று தெரியுமா? அந்த கிறிஸ்துவினை சாத்தானை சங்கிலிக்கு போடுவான். ஆமென். இந்த நரகம் யாருக்குன்னு தெரியுமா சகோதரா? இதுக்கு 2க்கும் தான், அந்த கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும். ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் எத்தனையோ பிள்ளைகள் இந்த எரி நரகத்துக்கு ஆளாய் கொண்டிருக்கிறாங்க. இந்த வேதத்தை தூக்கி இன்றைக்கு இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிற உங்களுடைய உங்களுக்கு முன்னால தயவாய் பணிந்து கொண்டு கேட்கிறேன், உங்களில் ஒரு ஆள் கூட, உங்களுடைய இரத்த பந்தமுள்ள ஒரு ஆள் கூட இந்த எரி நரகத்துக்கு ஆளாக கூடாது. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை மீடியா வழி கேட்கிற நீங்கள் ஒருவர் கூட, உங்க குடும்பத்தில் ஒருவர் கூட இந்த எரி நரகத்துக்கு ஆளாய் கூடாது. பரிசுத்தவான் இன்னும் தங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று இதுவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுவரை பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் முழுகி ஞான ஸ்நானம் எடுக்காத யாராவது இருந்தால் இன்றைக்கு அர்ப்பணியுங்கள். உங்களுடைய ஊழியர் உங்களுக்கு முழுகி ஞான ஸ்நானம் ஆயத்தமாக இருக்கிறார். இதுவரை நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளலனா காத்திருந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தமாய் தேவனுக்கு சாட்சியாய் இந்த வேத புஸ்தகத்துக்கு கீழ்ப்படிந்து ஜீவியுங்கள் என்று இயேசு சீக்கிரம் வருவார். சின்ன பிள்ளைகளுக்கும் பெரியவங்களுக்கு எப்போ யாருக்கு மரணம்னு தெரியாது. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் சிந்திக்க புத்தி ஞானம் தேவன் பலன் தந்திருக்கிறார். இந்த காலத்தை வீணாக்க கூடாது. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? Glory to God, glory to God. ஷாபாலாபாராமா. எல்லாரும் வேகத்தில் எழும்பி நிற்கலாமா? ஷிதுன ரமனா. பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, இந்த இடத்தில் பேசப்பட்ட தேவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். Jesus name. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரா, தம்பி, தங்கச்சி, ஒரு நிமிட கண்களை மூடு. எனக்கு இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். தயவு செய்து இந்த ஜெபம் முடியும் வரை எல்லாரும் ஆலயத்துக்குள்ள இருங்க. உங்களுக்கு அழகாய் விருந்து ஆயத்தம் பண்ணி இருக்க, நீங்க புசிச்சு செல்ல வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா கண்களும் மூடுங்க. அடுத்த 2 நிமிடத்தில் இந்த வார்த்தைகளை நான் இங்கே முடிவு செய்ய விரும்புகிறேன். உங்களுக்காக ஜெபிக்க மட்டும்தான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. எல்லா கண்களும் மூடி இருங்கள். யாரும் கண்களை திறந்து நிற்காதீங்க. தம்பி, கண்களை மூடி. தங்கச்சி, எல்லாரும் கண்களை மூடி. கல்வாரி சிலுவையில் எனக்காக உங்களுக்காக ரத்தம் சிந்திய இயேசு, ஒரு நிமிடம் அந்த சிலுவையை பாருங்கள். 2 கைகளிலும் ஆணியால் அறைந்து, 2 காலையும் சேர்த்து ஆணியால் அறைந்து, தலையில் முள்கிரீடம் வைத்தவராய், இருதயத்தில் ஈட்டியால் குத்தப்பட்டவராய், சரீரம் முழுவதும் காயப்பட்டவராய் என்ற இயேசு சொல்லுகிறார், இவர்களோடு மன்னியும், இவர்களோடு மன்னியும். மிகப்பெரிய பாவியாய இயேசுவோடு கூட சிலுவையில் அறைந்த அந்த கள்ளனை பார்த்து சொல்லுகிறார், சகோதரா, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். என்னை கவனிக்கிற அன்பு சிநேகிதரே, நான் ஒரு பாவியப்பா, என் பாவத்தை மன்னிக்கணும். ஏசப்பா, என் பாவத்தை மன்னிங்க என்று யாராவது கேட்கிறீங்களா? இதுவரை நான் இயேசுவை என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளல. எனக்கு இந்த இயேசு வேணும் என்று நான் இந்த இயேசுவை என் இருதயத்தில் இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த இயேசுவுக்காக நான் இனி வாழுவேன் என்று ஆசைப்படுகிற யாராவது இருந்தால் எல்லாரும் உங்களுடைய கண்களை மூடி இருக்கும் போது அப்படிப்பட்டவங்க மட்டும் உங்களுடைய கைகளை உயர்த்தி பிடியுங்கள்.
நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவங்க கை தூக்க சொல்லல. இதுவரை நான் ரட்சிக்கப்படல, இதுவரை நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, எனக்கு இந்த இயேசு வேணும் என்று சொல்லுகிற யாராவது இருந்தால் உங்களுடைய வலது கை அப்படி உயர்த்தி பிடியுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. தம்பி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். எல்லா கண்களும் மூடி. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இந்த வாய்ப்பை வீணாக்க கூடாது. சகோதரங்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருவரிடம் மேலும் உம்முடைய ஆவியின் வல்லமாய் நிறைவாய் வெளிப்பட்டு இவர்களே நித்தியதையோடும் இயேசுவின் வரவு வரையும் உம்முடைய ரட்சிப்பிலே நிலநிற்க கிருபை கொடுப்பீராக. உம்முடைய இரத்தத்தின் வல்லமாய் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. இனி பாவம் வேண்டாம், இனி அசுத்தங்கள் வேண்டாம், இனி அநியாயங்கள் வேண்டாம். நீதியோடு வாழ உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில். சகோதரா, இதுவரை நான் முழுகி ஞானஸ்நானம் எடுக்கல என்று சொன்னார். தங்கச்சிமாரே, இதுவரை நான் முழுகி ஞானஸ்நானம் எடுக்கல, எனக்கு இந்த இயேசுவின் வரவில் அவருடைய சப்தம் கேட்கணும், எனக்கு முழுகி ஞானஸ்நானம் எடுக்கணும் ஆசை உள்ளவர்கள் உங்களுடைய வலது கையை உயர்த்தி பிடிங்க. நான் ஒரு வார்த்தையில் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். அருமை சகோதரனுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமை தம்பிக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வேற யாரு சகோதரிகள் இடையில் யாரெல்லாம் ஆமே ஆமே அருமை அக்காவை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமே, உங்களுடைய கரங்கள் உயர்ந்து இருக்கட்டும். இவர்களோடு சேர்ந்து எல்லா கண்களும் மூடி ஜெபியுங்க. தயவு செய்து தம்பிகள் யார் கண்களை திறந்து அலட்சியமாக இங்கே நிற்க கூடாது. எல்லாரும் கண்களை மூடி எங்கள் ராஜாதி ராஜாவரோடு ஜெபியுங்கள். ஆமே, இதுவரையும் ஞான ஸ்நானம் எடுக்கல என்று சொன்ன ஆமே ஒவ்வொருவரும் உங்களுடைய கைகளை உயர்த்தி பிடித்து இருக்கும் போது நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அருமை ஐயாவுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமை சகோதரனுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு இந்த இடத்தில் கரங்களை உயர்த்தி இந்த முழுகி ஞான ஸ்நானத்துக்கு ஆமே தங்களை ஒப்பு கொடுத்து ஆமென் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய மேலும் உம்முடைய ஆளுகை கிருபை உண்டாகுவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நித்திய ராஜ்யத்துக்கு அவகாசிகளாய் மாறட்டும். இவர்களை நீர் தொடர்ந்து சரியான பாதையில் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரே ஆயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரே ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகமீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடு அவனில் வாராரே. மீட்டவரோ மேலோகம செல்ல மேதினியே விடுவார். மேகமீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. நல்ல கைகளை அடித்து தேவ கிருபையோடு இயேசு ராஜன் வேகம் வாராரே. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே விடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறந்தே போவாரே. மேகமீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீது வேகம் வாராரே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே. பாடுபட்டவர் தாமே கூடுந்தவர்க்கோ குறையுள்ள பலனே பூமியை கொடுத்திடுவார். மேகமீது அவர்
மேகமீது இயேசு ராஜா வேகம் வாராரே. மேகமீது